ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேகேக்கு தான் ஒரு ஒன் ஷாட். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி 2 பேருக்கு பர்த்டே. அதில் ஒருத்தவங்க வந்துட்டு ஸ்டோரி சொல்லியே வந்துட்டு என்கிட்ட கேட்டிருந்தாங்க இதே மாதிரி வேணும்னு. ஸோ அவங்க சொன்ன ஸ்டோரியோட நம்மளோட எப்போவுமே நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அந்த மாதிரி கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணி நானும் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வழக்கம் போல் மொதல் தயாங்க்கு அப்புறம் ஆரம்க்கு போட்ட மாதிரி இதுவும் கிராமத்து மண்மனம் மாறாத அப்படியே வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் எப்படி இருக்குது நீங்கள் தான் சொல்லணும். ஃபஸ்ட்டு பர்த்டே பேபி 2 பேத்துக்கும் விஷ் பண்ணலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா போத் ஆஃப் யூ. அப்புறம் இந்த ஒன் ஷாட்டோட பட்டிக்காட்டு தாய்மாமா தாயுமானவர். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு கிராண்ட் வெட்டிங் ஹால் பரபரப்பாக இருக்குது. ஸோ இங்கே இல்லை, அமெரிக்காவில். அங்கே நீங்கள் அப்படியே வந்துட்டு செம்ம அழகாக ரெடி ஆகிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அப்பா பதட்டமாக வந்து கண்ணு ரெடியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. எஸ் டேடி, ஐ ஆம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நிற்கிறீங்க. டேடி, ஹாவ் இஸ் மை லுக் அப்படின்னு கேட்டுட்டீங்க. யோ கார்ஜியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோ ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு பட் அப்படின்ட்டு அப்படி நிறுத்துறாரு. வாட் டேடி அப்படின்னு கேட்குறீங்க. இல்லைடா அது அப்படின்ட்டு அவர் யோசிக்க, என்னாச்சு டேடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் தான் வரும், தமிழ் அவ்வளோவா வராது. ஏன்னா அமெரிக்காலே வளர்ந்துருப்பீங்க, பிறந்து வளர்ந்து எல்லாம். உங்கள் அம்மா வந்து கண்ணு உனக்கு இப்படி ஆகும்னு நினைக்கல கண்ணு அப்படின்னு கண்ணை கசக்க, ஏய் அப்படின்னு உங்கள் அப்பா மிரட்ட. ஏனுங்க என்னையை போட்டு மிரட்டிக்கிட்டே இருக்கிறீங்க, நானும் பேசக்கூடாதுன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் நினச்சி தான் நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ஒரு காலத்தில் நடக்காது. இங்கே பாருங்கள், என் தம்பி வந்திருக்கானாமா, நீங்கள் போய் அவன்கிட்ட பேசுனீங்கன்னா நிஜமா அப்படின்ட்டு உங்கள் அம்மா கண்ணை கசக்கிட்டு உங்கள் அப்பா கிட்டே பேச, நானும் அதான் நினச்சேன் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி என் பொண்ணுக்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தான் வந்திருப்பாரு. உங்களுக்கு ஒன்றும் புரியல. வாட் டாடி, வாட் ஹேப்பன், why are your mommy crying, mom what happened அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை பிடிச்சி ஒழுக்கிருக்கு. அது அப்படின்ட்டு உங்கள் அம்மா அழுகாதுன்னு சொல்லலை, நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு நத்திங்டா அப்படின்ட்டு அப்படின்னு அவரை யோசிக்க, வாட் ஹேப்பன் டாடி, எதுவும் எமர்ஜென்சியா, யாருக்கும் எதுவும் முடியலையா, என்னாச்சு சொல்லுங்கள் டாடி அப்படின்னு கேட்குறீங்க. அதுமா அப்படின்ட்டு ஜிம்மினை காணோம். வாட், இல்லை டாடி அப்படி இருக்காது, ஏதாவது எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லி எங்கேயாவது போயிருப்பான், கண்டிப்பாக வந்துடுவான் டாடி, ப்ளீஸ் டாடி புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு நீங்கள் சொல்லிட்டுருக்க. இல்லைம்மா எல்லா இடத்துலையும் தேடியாச்சு, அவங்க அப்பா அம்மாவும் அழுதுட்டுருக்காங்க, ஹீ இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிறாரு. வாட் அப்படின்ட்டு அப்படியே அதிர்ந்து நீங்கள் அப்படியே உட்காந்துடுறீங்க. இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், உனக்கு தெரியும்ல நம்மளோட இந்த காலேஜ் அப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் நம்ம கையை விட்டு போகிற நிலமையில் இருக்குது. நீயும் ஜிமினும் விரும்புனீங்க, அதையும் தாண்டி ஜிமினோட அப்பா நமக்கு ஃபினான்சியலாக ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா யோசிக்க, உங்களுக்கும் என்ன சொன்னதில்ல, வாட் அபவுட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவரோ, நான் ஒன்று சொன்னால் கேட்பியாம்மா அப்படிங்கிறாரு. எஸ் டேடி அப்படிங்கிறீங்க. நீ உன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிறியா? வாட், ஹூஸ் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஏன்னா நீங்கள் இதுவரையும் பார்த்ததில்ல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கீங்க, வந்து பேசியிருக்கீங்க எப்போயாச்சும் ஃபோனில், உங்களுக்கு யார் எதுவுமே தெரில. ஸோ உங்கள் அப்பாவோ உங்கள் கையை பிடிச்சி, நான் உனக்கு நல்லதுதாம்மா பண்ணுவேன். ஓகே டேடி ஃபைன், பட் ஹூஸ் தட் காய் அப்படின்னு கேட்குறீங்க. என்ற தம்பிடி, நீ ஃபோனில் பேசுவியா மாமான்னு, அவன் தான் எல்லோரும் வந்திருக்காக, இங்கே கூப்பிட்டு வரேன், அவையக்கிட்ட பேசுங்க, முதல்ல நீங்கள் பேசுங்க, இத்தனை வருஷம் ஆகிப்போடுச்சு, நானாச்சும் ஊர் பக்கம் போய் வரேன், என் பிள்ளையும் சரியாக அனுப்புறதில்ல, நீங்களும் வரதில்லை, அப்படி என்னத்தை வரட்டு கௌரவமோ ரொம்பத்தான் பண்ணுறிய, ஏன் என் குடும்பத்துக்கு என்ன குறைச்ச, என் தம்பி நல்லா எல்லாம் தெரியும், நான் ஒன்றும் கௌரவம் பிடிச்சிட்டோம் எதுவும் இல்லை, நாங்கள் இங்கேயே இருந்து பழகிட்டோம், அந்த பட்டிக்காட்டில் வந்து என்ன பண்ணுறதுன்னு தான் வரல, பட் இப்போ வேறு வழி இல்லை, சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பொண்ணுக்கிட்ட தேவையில்லாதான் பேசாத அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா சொல்லிவிட்டு அப்படியே போக, நீங்கள் ஒன்றுமே புரியாமல் மம்மி அப்படின்னு பார்க்க, ஒன்றும் இல்லை கண்ணு, உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும், நான் கும்பிட்டேன், சாமியெல்லாம் கை கொடுத்துருச்சு, ஜிமின் நல்ல பையன்தான், இருந்தாலும் எனக்கு என் தம்பியை நீ கட்டிக்கணுமேனு ஒரு பக்கம் ஒரு குறை இருந்துக்கிட்டே இருந்துச்சு, இப்போத்தே நிம்மதியாக இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. நீங்கள் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்கை வந்துட்டு உங்கள் அப்பா பார்க்க வந்திருக்காரு. ஜங்குக்கு வந்து அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் பேசிகிட்டு இருக்காரு. அட போகிறவு பார்த்துக்கலாம், உக்காருங்க
ஒரு இடத்துல உக்காருங்க கண்ணு, பெரியவங்களாம் அங்கிட்ட இங்கிட்ட நடத்திக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் குறுக்க ஓடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் காணாமல் போயிட போகிறீங்க. எவ்வளோ பெரிய மண்டபம், அமைதியாக இருங்க கண்ணு. உங்கள் பக்கத்தில் வந்துட்டு சரி அவன் பக்கத்தில் வந்து சாரா இருக்கா. ஏனுங்க மாமா எம்பிட்டு பெரிய மண்டபம், அடி ஆத்தே, நம்ம ஊரில் இந்த மாதிரிலாம் கிடையாது கண்ணு, இது அமெரிக்கா கண்ணு, இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்க. ஆமாங்க மாமா, சூப்பராக இருக்குது, நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வரணுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. கண்ணு, இது ரொம்ப முக்கியமா, முதல்ல படிப்பு ஹாஸ்பிட்டல்னு அதுதான் கண்ணு முக்கியம், அதை கொண்டு வருவோம், அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கலாம். அதுதே மாமா, நீங்கள் தான் எல்லாமே கொண்டு வந்துட்டீங்களே மாமா, இன்னும் என்ன அடி நான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்கோட பாட்டி வயசானவங்க, ஆனால் என்னடா கண்ணு இது இப்படி இருக்குது, ஒரே சில்லுன்னு கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புலம்பிட்டார. ஏ கேள்வி என்ன புலம்புற அப்படின்னு சொல்லிட்டு சாரா கேட்க. அடியே அது என்னடி, உட்காந்து போகவே முடியலை, நின்றுக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. நம்ம ஊர்லலாம் ஆமாம் நீ வெட்ட வெளியில் போவ, இங்கெல்லாம் இப்படித்தான். இங்கே பாரு கிழவி, எங்கேயாவது ஏதாவது நான் இது பண்ணி வச்சிடாத. போடி பொசக்கட்டவலை, எனக்கு தெரியாதாக்கும் எங்கே எப்படி நடந்துக்கணும்னு, அதெல்லாம் தெரியும். ஆமாம் இந்த கிழவிக்கு எல்லாம் தெரியும், பெரிய கீழியோ பற்றா அப்படின்னு கன்னத்தில் அப்படியே குத்த. அடி போடியாக்கிட்டு பொசக்கட்டவலை, என்னடி இவனுங்கெல்லாம் வெள்ளாவி வச்சு வெளுத்தா அழகாக இருக்கானுங்க, எல்லாம் வெள்ளை உழுவையாக இருக்கானுங்க, ஒரு கருத்தா அழகு ஆம்பளைய கூட காணமே, எல்லாம் பிராய்லர் கோழி மாதிரிலாம் சுற்றிட்டு கிடக்கானுவோ அப்படின்னு சொல்லி கிழவி சொல்ல. கிழவி சத்தம் போடாத, யாருக்கு அதில் விழுந்துட போகுது, என்ன நினைப்பாங்க. அவன் நினச்சா எனக்கு என்னடி, போடி என்னோட பேரன் எங்க அப்படிங்க. அப்போ தான் இங்கே தான் இருக்க, வந்து உட்கார் அப்படின்னு சொல்லி பாட்டியை பிடிச்சி உட்கார வைக்க. அவங்க அம்மாவோ, என்னடா கண்ணு இன்னும் அக்காளையும் மாமனையும் காணோம், எல்லாரும் வந்துக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க, வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்துட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஜேகேப்பா நீ பேசாமல் உட்கார், அவங்க வருவாங்க, இன்னைக்கு கல்யாணம் இல்லாதனால அந்த வேலையில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமாம், நம்ம ஊர்லலாம் நம்மளே எல்லாத்தையும் இழுத்தி போட்டு செய்வோம், இங்கே பார்த்தியாலா எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஆள் வச்சு செய்கிறாங்க, என்ன தான் இருந்தாலும் நம்ம ஊர் மாதிரி வராது அம்மச்சி அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா சாரா. அது வேணா சரித்தே, ஐயோ இந்த விமானத்தில் வரத்துக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு, எப்படி தாய் வகை சவரு புருன்னு வந்து போகிறாங்களோ அம்மா அப்படின்னு உட்காந்து பேசிகிட்டு இருக்க. அந்த கிராமத்து கோஷ்டி வேறு யாரும் இல்லை, நம்மளோட ஜங்குக் ஃபேமிலி தான். ஆக்சுவலி யார் என்ன ரிலேஷன்ஷிப்னு கரெக்டாக சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ உங்கள்லேருந்து ஆரம்பிக்கலாமா? ஓகே, இல்லை தாத்தாலேருந்து ஆரம்பிப்போம். சரி, உங்கள் தாத்தா, அதாவது உங்கள் அப்பா அவங்க அம்மாவை பெற்றவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர் பேர் வீரபாண்டி, அவரோட ஒய்ஃப் வந்துட்டு மங்கை, அதாவது உங்களோட பாட்டி அம்மாவை பெற்றவங்க. அந்த மங்கைங்கிறவங்க வந்துட்டு உங்கள் அம்மாவும் உங்கள் அம்மா கூட பிறந்த இன்னொரு சிஸ்டர். ஸோ 2 பொம்பளை பிள்ளைங்க, ரெட்டை பிள்ளைங்க ஒரே பிரசவத்தில். அவங்க பிறக்கும் போது அம்மாவுக்கு ரொம்ப கிரிட்டிக்கலாக ஸோ இறந்து போயிடறாங்க. அந்த 2 பேரும் நனி இசை யாழிசை, ரெண்டுமே உங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும். ஸோ வந்துட்டு அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அதாவது உங்கள் பாட்டி பேர் மங்கைக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க, அவங்க பேர் லக்ஷ்மி. அவங்கள தான் வந்துட்டு தாத்தா கல்யாணம் பண்ணிக்கிறாரு. தான் அக்கா பொண்ணுங்களையே நல்லா தான் வளர்க்குறாங்க, இருந்தாலும் தனக்குன்னு ஒரு குழந்தை அவங்க நினைக்காம இந்த குழந்தைங்களை வளர்க்க அவரும் வந்துட்டு ஃபஸ்ட்டு கண்டுக்கல. தாத்தாவும் குழந்தைங்களை வளர்க்க தானே கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு, மங்கை மேலே அவ்வளோ உயிர், அதனால் வந்துட்டு வீரபாண்டி கல்யாணமே வந்து வேணான் இருப்பார். பிள்ளைங்களை வளர்க்கணுமேங்கிறதுக்காக பாட்டி வயசானவங்கனால அம்மாவால் அப்படி 2 குழந்தையும் பார்த்துக்க முடியாது தான் இவங்களை கல்யாணமே பண்ணியிருப்பார். ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு நனி இசை யாழிசை வந்துட்டு ஒரு 15 வயசு இருக்கும்போது சம்டைம் அந்த மாதிரி சம்திங் இருக்கும்போது தான் இவங்களுக்கும் வந்து குழந்தைங்க ஆசையெல்லாம் இருக்கும்ல, இவளோட ஆசையை நம்ம இது பண்ணிட்டோமேனு தாத்தாவுக்கு புரிதல் வந்திருக்கும். பாட்டி மேலே பாசம்லாம் இருந்திருக்கும், ஆனால் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே வாழாமல் இவங்களுக்காகவே வாழ்ந்துருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் ஒரு குழந்தை வேணும்ல, என்ன இருந்தாலும் அக்கா பிள்ளைங்களும் வந்துட்டு இப்படி அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறமேனு தாத்தாவுக்கு அப்போ தான் குற்ற உணர்ச்சியாக இருந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு அவங்களுக்கு பிறந்திருப்பார். ஸோ இப்படி அவங்க 3 பேர். அதனால் வந்துட்டு உங்கள் அம்மா வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவர் வந்துட்டு உங்கள் அப்பா பேர் வந்து ருத்ரேஸ்வர், இவர் வந்துட்டு ஒரு சென்னையிலேருந்து வந்திருப்பார். ஸோ அதனால் பெரிய டாக்டர் வேறு. அவருக்கு என்னென்னா வெளிநாட்டில் போய் டாக்டராக செட்டில் ஆகணும் அப்படின்னு உங்கள் அம்மாவை பார்த்தோன்னா பிடிச்சி போயிருக்கும். ஸோ வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டார். ஆனால் கல்யாணம் பண்ணது உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு அமெரிக்கா போயிருப்பார். அங்கேயே தான் அப்பப்போ உங்கள் அம்மா பார்க்கணுன்னு சொல்லும்போது ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்பி வைப்பாரே தவிர அவர் வந்ததும் கிடையாது, அதிகமாக வர்றது கிடையாது. அதுலேயும் நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் சுத்தமாக இந்தியா சைட் வரதே இல்லை. நீங்களும் அங்கேயே தான் வளர்ந்துருப்பீங்க. உங்கள் அப்பாவை பார்த்தே வளர்ந்தனால உங்களுக்கும் டாக்டர் ஆகுதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் அப்படியே செட்டில் ஆக. இங்கே ஜங்குக்கும் உங்களுக்கும் வயசு டிஃப்ரெண்ட் பார்த்தா ஒரு 7 வருஷம் தான் இருக்கும். ஏன்னா அதான் அவங்க அம்மாவுக்கு வந்து 22 வயசு அந்த மாதிரி இருக்கும்போது கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ வந்து ஜங்குக்கு வந்து 7 வயசு இருந்திருக்கும். அப்போ நீங்கள் பிறந்திருப்பீங்க கல்யாணம் பண்ணதும். ஸோ வந்துட்டு அந்த ஏஜ் டிஃப்ரெண்ட் 7 வயசு அந்த மாதிரி தான் உங்கள் 2 பேத்துக்குள்ளே டிஃப்ரெண்ட்டே, பெருசாக ஒன்றும் வயசு டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது.
ஜங்குக் வந்து தன்னோட அப்பா வந்து ஒரு ரைஸ் மில் வச்சுருந்துருப்பார். அவங்களுக்குன்னு பார்த்தா சொந்த வீடு ஒரு ரைஸ் மில் தான். பெரிய அந்த ஊரில் வந்து ஒரு தலைக்கட்டு தான். இருந்தாலும் வந்து பெருசாக சொத்து பத்துனா இதான் நிலப்பழம் கொஞ்சம் இருக்கும். ரைஸ் மில் மட்டும்தான் வச்சுருப்பார். ஆனால் ஜங்குக் தலையெடுத்ததுக்கப்புறம் அதெல்லாம் வந்து நல்லா விரிவுபடுத்தியிருப்பான். தன்னோட நிலங்களை நிறைய பேத்துக்கு வந்துட்டு பொதுவாக இப்போ ஹாஸ்பிட்டல் கட்ட, அப்புறம் இது ஸ்கூலு, அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ணியிருப்பான். அவனோட அந்த படிப்பையும் வந்து படித்து தான் இருப்பான். படித்ததுனாலையும் அதை வந்துட்டு வெளியில் காட்டுறதை விட தன்னோட கிராமத்துக்குள்ளே வச்சு அவனுங்க வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு இது நல்லது நடக்கணுங்கிறதுக்காக கிராமத்துக்குள்ளேயே நிறைய வந்துட்டு புது புது திட்டங்களை கொண்டு வர்றது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் செய்ய அவன் மேலே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு மரியாதை இருக்குது. ஸோ அவங்க அப்பாவோட ரைஸ் மில்லை தான் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கான். அதை பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டும் இருக்கான். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஒரு பிஸ்னஸ் மேன் லெவலுக்கு அவனுக்கு வந்துட்டு இருந்தாலும் அவன் வந்துட்டு வெளியில் போகிறதில்ல. ஏன்னா அவனுக்கு அவன் குடும்பம், அந்த ஊர், அதுதான் முக்கியம். அந்த ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டான். அந்த குடும்பத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டான். பெரிய அக்கா தான் தனியாக போயிட்டாலும் சின்ன அக்கா கூடவே தான் இருப்பாங்க. அக்கா, மாமா, பாட்டி, அவன், அப்பா அப்படின்னு அவங்க ஒரு இது. சின்ன அக்காவுக்கும் வந்துட்டு ஒரு பொண்ணு சாரான்னு. ஸோ வந்துட்டு இவங்க எல்லாம் ஒன்றா தான் இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் இல்லைங்கிற ஒரு குறை தான். பட் அப்பப்போ கால் பேசுவீங்க. அதுலேயும் ஜங்கு கிட்டலாம் நீங்கள் அதிகமாக பேசினதில்லை. அங்கே இருக்கிற மற்றவங்க கிட்டே எப்பயாச்சும் பாட்டிங்க தான் அதிகமாக பேசுகிறது, தாத்தாவோட பேசுவீங்க. சாராவுக்கு கூட அவங்கக்கிட்ட பேசணுன்னு ஆசையாக இருக்கும். பட் அவளும் வந்துட்டு படிச்சிட்ருப்பா, அதனால் எப்போயாவது தான் பேசுவாள். அப்படியே பேசினாலும் நீங்கள் பேசுகிறது அவளுக்கு ஒவ்வொரு நேரம் ஒருத்தி எப்போ பார்த்தாலும் ஏதோ வாய்க்குள்ளே அடுக்கி வச்ச மாதிரியே பேசுகிறா, ஒரு மண்ணும் புரியலன்ட்டு. சம்டைம்ஸ் அப்படியே வளர கொஞ்சம் பெருசாகும் போதெல்லாம் பெரிய எலிசபெத் மகாராணி இங்கிலீஷ் பீஸில் தான் பேசுவாங்க அப்படின்ட்டு சாராவோ சில சமயங்களில் உங்களை அவாய்ட் பண்ணிடுவா. நீங்களுமே பெருசாக எடுத்துக்கிறதில்ல. உங்களுக்கு வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசணும், அதுவும் அம்மாவா எப்போயாவது நம்மளாம் இந்த ரிலேட்டிவ்னால ஓடுவோமே ஃபோனை பார்த்தாலே. நான்லாம் அப்படி பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் அப்படி பண்ணியிருக்கீங்க கமெண்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நமக்கு வந்து நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களாக்கப்புறம் என்ன பேசுகிறது தெரியாது. இன்னொன்று மெயினான மேட்ரு, அவங்க என்ன ரிலேஷன்ஷிப்லேயே மறந்துடுவோம். நான்லாம் அத்தை, மாமாவோ, சித்தப்பா, சித்தி இப்படிலாம் மாற்றிலாம் கூப்பிட்ட காமெடியெலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும். அந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு ஸோ ஓவராக பேசினதுனால யாரையும் தெரியல. ஸோ இப்போ வந்து நீங்கள் குழப்பத்தில் உட்காந்துருக்கா. இங்கே உங்கள் அப்பாவோ வேறு வழி இல்லை, ஜங்குக்கை பற்றி நல்லா தெரியும், அவன் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு டேலண்டான பையன். ஸோ வந்து அவனோட தான் நிற்கிறாரு. மாமா ஏனுங்க மாமா அப்படின்ட்டு ஜங்குக்கு அப்படியே பார்க்க, மாப்பிள்ளை அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாரு. பேசலாங்க மாமா, என்ன சொல்லுங்கள், கல்யாணத்துக்கு போகிறவ பேசிக்கலாமே, இப்போ உட்காந்து பேசணுங்களா என்ன அப்படின்னு கேட்குறான். இப்போவே பேசணும் அப்படிங்கிறாரு. சரிங்க மாமா சொல்லுங்கள் அப்படிங்க. அது மாப்பிள்ளை இல்லை அப்படின்ட்டு, அத்தை நீங்கள், பாட்டி, மாமா நீங்கள் எல்லாம் வாங்க, சின்ன பிள்ளைங்க இங்கே இருக்கட்டும். கிழவனுக்கு குசும்பை பற்றியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது சாராக்கு. என்னை பார்த்தா எப்படி தெரியுது இருக்கு, என் ஒருத்தியை தவிர எல்லாத்தையும் கூப்பிட்றாரு பேசுகிறதுக்கு. நான் மட்டும் அங்கே வந்து நின்றா என்ன இடத்த அடைச்சிக்கோ போகிறேன் அப்படின்ட்டு. ஏனுங்க மாமா, நானும் சின்ன பிள்ளை தானுங்க, ஏன் நான் வந்து நிற்கக்கூடாதா அப்படின்ட்டு ஜங்குக்கு பிடிக்க. ஏய் மாமா ஏதோ பேசணும்னு சொல்கிறாரு, அதுக்கு உங்களை மட்டும் கூப்பிட்டா பரவாயில்ல, எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு என்னை மட்டும் இங்கே இருக்க சொன்னால் இது என்ன நியாயம்? ஐயோ சின்ன பிள்ளை, சாரிடா, நீ ஒருத்தி மட்டும் தனியாக இருப்பல்ல, நீ அக்காவோட போயிரு. அக்காவா, அது எந்த சொக்கா அப்படிங்கிற மாதிரி சாராவாக்க அந்த ரூமில் இருக்கா. ஓ இவளா, ஐயோ இவ தசு புசுனே சாவடிப்பாளே. ஹே சரிங்க பெரியப்பா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கோஷ்மி அப்படின்ட்டு அவள் கதவை திறக்க, ஹூஸ் தட் அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. ஆரம்பிச்சிட்டாடா அப்படின்ட்டு, ஏண்டி வெள்ளமாவு உனக்கு தமிழே வராதா அப்படின்ட்டு உள்ளே வரா. எது அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க அவ்வளோ ஒன்றும் இல்லை, மேப்பில் ஓடி போயிட்டாரா. வாட் அப்படிங்கிறீங்க. வாத்தும் இல்லை கோழியும் இல்லை, உன்னை பார்த்து பயந்துட்டானோ. ஐயோ என்னடி இப்படி வெள்ளன்னு இருக்க, மேக்கப்போ அப்படின்னு கிட்ட வந்து அவள் கணத்தோட நீங்கள் ஹே வாட் ஆர் யூ டூயிங் அப்படிங்கிறீங்க. நத்திங், சும்மா தொட்டு பார்த்தேன், பெயிண்ட்டு நிறைய அடிச்சிருப்ப போல், ஆனால் கையில் ஓட்டல. எனக்கு தெரியுமா இது என்ன பெயிண்ட்டாக இருக்கும், யாருக்கூட தெரியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இவங்க ரெண்டு பேரும் சகஜமாக பேசிக்க, மாம் ஹூஸ் தட் கேர்ள் அப்படின்ட்டு போய் பக்கத்தில் உட்கார. எனக்கு பெரியம்மா என்னை பற்றிலாம் சொன்னது இல்லைங்களா. ஏனுங்கக்கா நானே சொல்கிறேங்க, நான் ஒன்றரை தங்கச்சி ஆக்கும். தங்கச்சி? வாட் தங்கச்சி? சிஸ்டர். ஓ சிஸ்டர், எஸ் விளங்கிரும். இவளுக்கு ஒவ்வொன்றையாக புரிய வைக்கிறதுக்குள்ளே மாமாவுக்கு தலை வெடிச்சிரும். ஏனுங்க பெரியம்மா கட்டிக்கு போகிற ஒரு ஓடி போயிட்டாருங்கிறான். ஏன்டி நீ வேறு அந்த கொடுமையை கேட்குற, ஏனுங்க பெரியம்மா சொல்லு பெரியம்மா கேட்டுக்காட. எனக்கும் இங்கே வந்ததுலேருந்து ஒரே போரிங்காக இருக்குது. இவளும் தசு புசுன்னு பேசி சாவடிக்கிறா. நீயாச்சும் தமிழ் பேசுகிறேன், ஏன் பெரியம்மா வந்து இங்கிட்ட இம்புட்டு வருஷம் ஆகுதே, நீ ஏன் பெரியம்மா இங்கிலீஷ் பீஸு கற்றுக்காமல் உட்காந்துக்கிட்டு இருக்க. ஆடி ஆண்டி நீ வேறு ஆளுக்கு இங்கிலீஷ் பீஸ்லேயே பேசுவாங்க. என் மண்டைக்கு அது ஏறவும் இல்லை, எனக்கும் புரியவும் இல்லை. ஏதோ என்ற புருஷன் எனக்கு அப்பப்போ சொல்லி தருவாங்க, அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன்.
பரவாயில்ல பெரியம்மா, பெரியப்பா ரொமான்டிக் தான் போல். போடி, என்னடி இப்படியெல்லாம் பேச்சுறவ? ஆடேங்கப்பா, பின்ன இப்படி ஒன்றும் தெரியாத பட்டி கடை கட்டி இந்த அளவுக்கு சகிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆடியே கோல்பழக்கும் அப்படின்னு அவங்க 2 பேரும் ரொம்ப ஜாலியாக பேசிகிட்டு இருக்க. இங்கே என் கல்யாணம் நின்று போகிற ரேஞ்சில் இருக்குது, உங்களுக்கு காமெடியாக இருக்கா? அட ஏனங்க கோவப்படுறீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் நின்றோம். பறவை சாப்பிட்டு போட்டு போகிறோமையா வீட்டுக்கு போகலாம். கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட கட்டிக்கிட்டு எவனோ ஒருத்தன் மாரடிக்க போனவன் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவசரிக்கா. ஏன்ற பிள்ளையவே காலாகிறியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைங்க பெரியம்மா, அதானே உண்மை. சும்மாங்க பெரியம்மா, கோவப்படாதீங்க. சும்மா இதாக இருக்கியலேன்னு சிரிக்க வைக்கலான்னு நினச்சேன். காமெடியா தெரியலையோ? சரி விடுங்க. ஏனுங்கக்கா, நல்லா இங்கிலீஷ் பேசுகிறிய போல். என்ன படிப்பு படிச்சிருக்கிய? டாக்டர்னு சொன்னாங்களே, என்ன டாக்டருக்கு படிச்சிருக்கிய? மாட்டு டாக்டர் அப்படிங்கிறீங்க. வாவ், எங்கள் ஊரில் நிறைய எருமை மாடெல்லாம் இருக்குது. வாரியெல்லாம் கொஞ்சம் பார்க்க. வாட்? அட ஏனுங்கக்கா, 2 வார்த்தைக்கு மேலே தமிழ் தெரியாதோ? விளங்கிரும். சரி, என்ன சங்கதி, எதுக்காக ஓடி போனாப்புல அப்படின்ட்டு அவ்வளோ உங்ககிட்ட கதை கேட்க எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறீங்க. சரி கோவப்படாதிய அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ நீங்களும் ஒன்றும் புரியாமல் உட்காந்துருக்கா. இங்கே ஜங்கு கூட போனவங்க அப்பாவோ ஜங்கு கிட்ட, மாப்பிள்ள இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு வேறு வழி தெரியல. ஏனுங்க மாமா இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் சொல்லுங்க மாமா, நீங்கள் எது சொன்னாலும் செய்கிறதுக்கு இருக்குனுங்க மாமா, நான் இருக்கேங்க மாமா அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டா ஏதோ கல்யாணத்துக்கு செலவு பத்தலையோ அப்படி இப்படின்னு அவன் நினச்சிட்டு இருக்க. சொத்தை கூட எழுதி தரேங்க மாமா உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்கான். அது இல்லை, எனக்கு என் பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் மாப்பிள்ள. ஏனுங்க மாமா, புரிஞ்சுதான் பேசுறியாளா? ஏன் மாப்பிள்ள கட்டிக்க மாட்டீங்களா? ஐயோ அது எப்படிங்க மாமா, அவள் நல்லா படித்து டாக்டருக்கு படிக்கிற பிள்ளை, அதை போய் நான் இதெல்லாம் எப்படிங்க மாமா, அந்த பிள்ளைக்கு செட் ஆகுறது அந்த பையன்தான். என்னாச்சு? அவன் தான் எங்கேயோ போயிட்டானே, ஓடி போயிட்டான். என்னங்க மாமா சொல்கிறீங்க? நல்லா விசாரிச்சு போட்டு தானே பொண்ணை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தியே, 2 பேரும் விருப்பம் தான் கேள்விப்பட்டேனே. ஆமாம், இதில் ஏதோ இருக்குது, ஆனால் இப்போ அதை பேசுகிற நேரம் இல்லை. ஏன்னா எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் மேலே நிறைய கடன் இருக்குது. அவன் கல்யாணம் பண்ணால் அதை வச்சு இது பண்ணான்னு நினச்சேன். இப்போது என் பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அவளுக்கு எப்படியும் அத்தை பங்கு கொடுப்பாங்கள்ல, அதை வச்சு. ஐயோ மாமா, ஏனுங்க மாமா இதுக்காகலாம் போய் கல்யாணத்தை பண்ண சொல்லுவீங்களா? இங்கே பாருங்க மாமா, நீ கொடுன்னு சொன்னால் நான் கொடுக்க போகிறேன், அம்பட்டும் உங்களை சேர வேண்டியது தானே மாமா. எனக்கு இதில் எந்த ஆட்சேபனும் இல்லை. என் பங்கு, அப்பா பங்கு, அம்மா பங்குன்னு இருக்கிற எல்லாத்தையும் உங்களுக்கே கொடுத்துட்றேன் மாமா. சின்னக்காவுக்கு மட்டும் ஒரு பங்கை பிரிச்சுட்டு மீதியை அம்பட்டும் உங்களுக்கே கொடுத்துட்றேங்க மாமா. எது வேணுமோ வச்சுக்கிடுங்க. இதுக்காக போய் அந்த பிள்ளையெல்லாம் வசனப்படுத்த வேணாம் மாமா. பாவம் படித்த பிள்ளை ஏங்கி போயிடும், ஒரு மாதிரி ஆயிரும் அப்படின்னு நான் ஜங்கு தடுக்க தான் பார்க்குறான். பட் உங்கள் இல்லைங்க மாப்பிள்ள, இனாமா வாங்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லை. என் பொண்ணை கட்டிக்கிட்டு அதுக்கு கொடுத்தா சரி, இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஐயோ மாமா, நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொல்லுவேண்ணா, உங்களுக்கு எல்லாம் ஊருக்கு போன பிறகு நானே எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறேங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க மாமா இப்போ நான் கட்டிக்கிறேன், ஆனால் பிள்ளைக்கு இதில் அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் சம்மதம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜங்குக்கும் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வெளியில் வர. இப்போது மண்டபமே அப்படியே மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கிறிஸ்டின் ஸ்டைலில் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தால், இப்போ கிராமத்து ஸ்டைலில் கல்யாணம் பண்ணுறதுக்கு அங்கே மணவரையெல்லாம் அடுத்த நிமிஷமே ரெடி பண்ணுறாரு உங்கள் அப்பா. பணம் தான் எது வேணாலும் செய்யலாமே. ஸோ ஹோமகுண்டோ ஐயர்னு எல்லாத்தையும் பிடிச்சி உட்கார வைக்க, அப்படியே ஜங்குக்கு வந்து செம்ம அழகாக அப்படியே வந்துட்டு வேஷ்டி சட்டையில் உட்காந்துருக்கான் கம்பீரமாக. இங்கே தாத்தா பாட்டி வரைக்கும் அவங்க அக்கான்னு எல்லாருக்கிட்டையும் அவங்க அப்பா வந்து சம்மதம் கேட்டிருப்பாரு. அவங்கக்கிட்ட கேட்டது மட்டும் இல்லாமல் எல்லாருமே பிள்ளைக்கு இந்த மாதிரி நேரத்தில் இதெல்லாம் கேட்கணுமா? ஏனுங்க மாப்பிள்ளை எங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க போய் உக்காரடான்னு சொன்னால் உட்கார போகிறான் என்ற பையன். ஏனுங்க அப்படிங்க அப்பாவுக்கு தான் கொஞ்சம் இல்லை, அது அவங்களே கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் தான் ஜங்கு கிட்ட பேசிட்டு, ஸோ ஜங்குக்கு இப்போ ஓகே சொன்னதும் மொத்த குடும்பத்துக்கும் சந்தோஷம். அவருக்குன்னா என்ற பேத்தி என்ற வீட்டுக்கு வருது எனக்கு பூர்ண சந்தோஷம். அப்படி சொல்லையா என் பாண்டி, நானும் அதைத்தேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன் பேத்தி என்ற வீட்டுக்கு வர்றதில் எனக்கு ஐயோ சந்தோஷம் தாங்கலையே. என் பேராண்டி மவராச கணக்காக இருக்கான், அவனுக்கு ஏற்றவத்தேன் நானும் பார்த்துருக்கேன். கிளியாட்டம் இருப்பா, இவளை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர முடியுமான்னு நினச்சிருக்கேன். ஆனால் பாரு, நான் கும்பிட்ட கடவுள் கைவிடாமல் என் பேத்தியை நம்ம வீட்டுக்கே அனுப்பி வைக்கிது, அதுவும் மூத்த மருமகளா. சந்தோஷம் தாங்களடோய் அப்படிங்கிற மாதிரி பாட்டியோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ எல்லாருமா வந்து உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு உட்காந்துருக்க. உங்ககிட்ட வந்துட்டு இப்போ நீங்கள் போட்டிருக்க வெட்டிங் ட்ரெஸ்ஸை மாற்ற சாராவோ உங்களுக்கு அவள் தான் ஹெல்ப் பண்ணுறா. சாரீலாம் மாற்றிட்டு, ஏனுங்கக்கா என்ன பெயிண்ட் பூசுறது அப்படின்னு கேட்குறா. வாட் அப்படிங்கிறீங்க? அட சும்மா வாட்டுன்ட்டு என்ன விச் பெயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்ணத்தை தொட்டு காட்ட, இட்ஸ் நேச்சுரல் அப்படிங்கிறீங்க.
ஏத்த அப்படின்னு அவள் பார்க்குறா. அவ்வளோ அழகாக இருக்கீங்க, நீங்கள் இந்த மேக்கப் யூஸ் பண்ணல, போடாமே ரொம்ப அழகாக, நீங்கள் வந்துட்டு அமெரிக்காலே இருக்கிறனால, அதுவும் இல்லாமல் அங்கேயே வளர்ந்ததுனால என்னமோ வந்துட்டு நல்லா கலராக இருக்கீங்க. அதனால் அவளுக்கு ஓட எங்கப்பா அப்படின்னு இருக்குது. ஸோ அவளும் அழகாக தான் இருக்கா, இருந்தாலும் உங்களை கலாய்க்கிறா. ஸோ வந்துட்டு அவளுக்கு ஒரு சந்தேகம், யார் இன்ஸ்டண்ட்டாக அப்படி மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு க்யூரியாசிட்டி தாங்கலை. சரிங்க்கா, நீங்கள் இப்போது சரியாக இருக்கிறீங்க, நான் போய் வெளியில் அவங்களோட மாப்பிள்ள ஆறுன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வெளியே போக, நீங்களும் வந்துட்டு மாம் வாட்ஸ் ஹேப்பனிங், ஹூஸ் தட் காய் அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. அதுக்குள்ளே உங்கள் அப்பா வந்துட்டு வாமா பொண்ணை அழைச்சிட்டு வா அப்படின்னு உங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டு போக, உங்கள் அம்மாவும் உங்கள் கை பிடிச்சி, கண்ணு அது என்ற தம்பி ஆக்கும், உன்னை நல்லா பார்த்துக்கிடுவான். என் தம்பின்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாரையும் அம்பிட்டு பாசமாக பார்த்துக்கிடுவேன், உன்னை பார்க்காமையே விட்டுருவான், நல்லா பார்த்துக்குவான்டி. வாட், உங்கள் தம்பினா ஏஜ் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க. அவனுக்கு உன்னை விட என்ன கண்ணு ஒரு 7 வயசு பெரியவன். 7 வயசா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் ஏற்றுக்கவே முடியல. மாம் தட் வில்லேஜ் காய் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆக, என்னடி நீ என்னமோ பெரிய இவளாட்ட பண்ணிக்கிட்டு இருக்க, என் தம்பியெல்லாம் கட்டிக்க கொடுத்து வச்சுருக்கணுமாக்கும், உன் தாய் மாமன்டி, உனக்கு ஒரு அழுக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி வந்து சபையை நிறைக்க உக்காந்துருக்கான், என்ற தம்பியை கட்டிக்க கச்சுக்குதோ, வந்து பாருடி அப்போ தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிகிட்டு வந்து அப்படியே உங்களை அப்படியே இழுத்துட்டு வராங்க. நீங்கள் வந்துட்டு இந்த தலை குனிஞ்சு அதெல்லாம் அவங்கள்ட்ட வாய்ப்பே இல்லை. ஸோ நீங்கள் அமெரிக்காவில் வளர்ந்தவங்கள சாரி கட்டிக்கிறதே பெரிய விஷயம். நீங்கள் அப்படியே நடந்து வர பாட்டியோ, ஐயோ கிளியாட்டம் இருக்க கண்ணு அப்படின்னு வந்து அப்படியே உங்களுக்கு கடா கிடக்க, ஹூஸ் தட் காய் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறீங்க நீங்கள் எல்லாத்தையுமே. அவங்களாம் வந்துட்டு நான் இன்னார்னு சொல்லிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே டைம் ஆச்சுன்னு அப்படியே வந்துட்டு மேலே மடமேடை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் எல்லாருக்கும் ஒரு வருத்தம், என்ன இவ ஒரு வெக்கப்படாமல் அப்படியே போகிறா அப்படின்ட்டு. இருந்தாலும் வந்துட்டு இங்கே வளர்ந்த புள்ள அப்படித்தான் இருக்கும் அப்படின்னு விட்டுடுறாங்க. ஸோ ஜங்குக்கு அதை அவங்கள அப்படியே நிமிர்ந்து பார்க்க, நீங்கள் நேர்கொண்ட பாரி நிமிர்ந்து நன்னடைன்னு அப்படியே ஏறி வரீங்க. டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, கொஞ்சம் கூட வந்துட்டு என்ன சொல்ல, அச்சம் மடம் நாணம் பகிர்ப்பு இதெல்லாம் வந்து உங்ககிட்ட தேடணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஷைனாக என்னன்னலாம் தெரில. ஏன்னா நீங்கள் ஜிமினியும் வந்துட்டு 2 பேரும் ஒன்றாவே படிச்சிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேத்துக்குள்ளே ஒரு நல்ல புரிதல்னால ஃப்ரெண்டாக இருக்கனால அப்படியே நம்ம கல்யாணம் பண்ணிட்டு இதாக இருக்கலாம், நம்மளோட 2 பேரோட மெடிக்கல் ஃபீல்டையும் அப்படியே பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு இதில் ஐடியாவில் தான் இது பண்ணியிருப்பீங்க. அதையும் தாண்டி லவ் கிவ் அப்படிலாம் கிடையாது. ஜிமினி இப்படி பண்ணுற ஆளும் இல்லை, ஒன்று சொல்லிட்டு செய்யாமல் இருக்க மாட்டான், ஏன் இப்படி பண்ணாங்கிற குழப்பம். அதையும் தாண்டி இப்போ மாமாவோட கல்யாணம், இங்கே ஜங்குக்கும் அப்படி தான், அவனுக்கும் கல்யாணம் வந்து பல கனவுகள் இருந்திருக்கும். அதையெல்லாம் தாண்டி அக்கா பொண்ணு வெளிநாட்டில் வளர்ந்தவ, அவளுக்கு நம்ம எப்படி செட் ஆகும் அப்படிங்கிற மன யோசனை. நீங்கள் இதில் ஒத்துக்கிட்டீங்களா, அந்த மாதிரி பல குழப்பம். என்னதான் அவங்க அப்பா சொன்னாலும் அவனுக்கு ஒரு உள்ளுக்குள்ள நெருடலாகவே இருக்குது. இங்கே உங்களுக்கு அதே தான், நீங்கள் ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இப்போ லைஃபை வேறு மாதிரி வேறு ஒருத்தர், எதையுமே ஏற்றுக்க முடியல. 2 பேரும் அப்படியே வேறு மனநிலையில் இருக்கீங்க. ஸோ ஜங்கு கையில் தாலியை கொடுக்க, அதை கட்டவும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ கட்டவா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்த்து ஒரு கஞ்சாட, நீங்களுமே அப்படிங்கிற மாதிரி தலை குனிஞ்சு அந்த தாலியை வாங்கிக்கிறீங்க. ஸோ ஒரே ஒரு நிமிஷம் 2 பேரும் பார்த்துக்கிறீங்க, அவ்வளோதான். தாலியை கட்டி நெத்தியில் போட்டு காலுக்கு மெட்டின்னு ஒரு சம்பிரதாயமும் விடாமல் எல்லாத்தையும் அங்கே வந்துட்டு உங்கள் அப்பா செய்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ண, எல்லாமே செய்ய எல்லாத்துக்கும் நிறைவாக இருக்குது. அந்த வெட்டிங் ஹாலில் என்னடா ஜிமின்ங்கிற மாப்பிள்ள போய் இப்போ ஜங்குக்குன்னு மாதிரி இருக்கீங்க மட்டும்தான் சலசலப்பு, மற்றபடி எதுவோ ஒன்று நடக்குது, கல்யாணம் நடந்துருச்சுன்ட்டு அவங்களும் இந்த கல்யாணத்தை வந்துட்டு பிரம்மாண்டமாக இருக்கிறதையும் தாண்டி ஸோ வேறு வித்தியாசமாக தெரியுது. தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு பெருசாக தெரியல, பட் இந்தியாவில் தான் அங்கே அமெரிக்கன்ஸ்க்கெலாம் வாவ் வாட் அ மேரேஜ் ஹே அப்படிங்கிற மாதிரி அவங்களாம் ரசித்து அதை பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்படியே இருக்க ஒரே ஒருத்தரோட மனசு, ஒன்றும் இல்லை 3 பேர்த்தோட மனசு, அதாவது உங்களோட மனசு ஒரு குழப்பத்தையும் ஜங்குக்கோ இது எப்படி போக போகுதுங்கிற ஒரு மாதிரி மனநிலை, அதெல்லாம் தாண்டி ஒருத்தி மட்டும் கதறி ஒரு ஓரமாக நின்று அழுதுட்டுருக்கா. வேறு யாரும் இல்லை, சாரா தான். அவளால் இதை ஏற்றுக்கவும் இல்லை, அதே சமயம் அதை தடுக்கவும் முடியாது. பிகாஸ் ஜங்குக் மேலே அவளுக்கு அலாதி பிரியம். தன்னோட தாய்மாமாங்கிறத தாண்டி அந்த மனுஷன் நமக்காக எல்லாம் செய்கிறானேன்னு, அவனை கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழணும், நமக்காக இவ்வளோ மாமாவை நம்ம வந்து விடக்கூடாது அப்படிங்கிற அவன் மேலே ஒரு எல்லை இல்லா பாசத்தோடு இருந்தவ அவனை தான் கட்டிக்க போகிறேன்னு நினச்சிட்டு இருக்க. அவளுக்கோ பேரிடி, எதுக்குடா வந்துட்டு ஜங்குக்கை கூப்பிட்டு ஏதோ பணம் ஒதுக்கி கேட்பாரு, அந்த மாதிரி தான் அவன் நினச்சிருப்பாளே தவிர இப்படி ஒன்று நடக்கும்னு அவள் எதிர்பார்த்தே இருக்க மாட்டா. அவளோ மாப்பிள்ளையை பார்த்துட்டு வெளியில் வந்து அப்படியே வந்து ஜங்குக்கை தேடிட்டு அப்போ தான் மேடை பக்கம் திரும்பியிருப்பா. அங்கே ஜங்குக்கை பார்த்தோன்னா ஆடி போயிட்டா. அவளால் யார்கிட்ட சொல்ல முடியும் இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி, என்னை நான் தான் கட்டிக்கணும்னு சொல்லவும் முடியாது. அவளுக்கு அவ்வளோ இதாக இருக்குது. ஸோ ஜங்குக்கை ஃபேஸ் கொண்டு பார்க்கவே முடியல. அவளும் ஜங்குக்கும் ஒரு டைம் பேசிக்கிட்டது தான் ஞாபகத்துக்கு வருது. ஸோ ஜங்குக் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டு நைட்டு வரும்போது வந்து அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு போது பின்னாடி வந்து மாமா அப்படின்னு சாரா நின்றுப்பா. ஓய் நீ என்ன தூங்கலையா அப்படின்னு சொல்லிட்டு, போய் தூங்கு
பிறகு காலேஜுக்கு எந்திரிக்கும் போது லேட் ஆகட்டும், இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து கிடப்பேன் அப்படிங்க. போகிறேனுங்க மாமா, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னம்மா அப்படிங்க. ஆக்சுவலி என்னென்னா ஜங்குக்கு வந்து சம்டைம்ஸ் அவளை போய் காலேஜ்லேருந்து பிக்கப்லாம் பண்ணிடுறோம். அப்படி பண்ணும்போது சில சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவனை சைட் அடிச்சிருப்பாங்க. அவளுக்கோ எங்கள் மாமா யாரையும் லவ் பண்ணிடுவானோ கல்யாணம் பண்ணிக்குவாங்கிற பயம். ஸோ அதனால் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணுண்டே. ஏனுங்க மாமா உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு. என்ன கண்ணு கேளு அப்படிங்க. ஏனுங்க மாமா நீங்கள் உங்கள் கல்யாணத்தை பற்றி எதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க. ஏய் என்ன கண்ணு உனக்கு என்ன வயசு இப்போ, இது ரொம்ப முக்கியமா, போ கண்ணு போ அப்படிங்க. சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்க. கல்யாணம் அது நடக்கும் போது பார்த்துக்கலாம் கண்ணு, ஃபஸ்ட்டு உனக்கு பண்ணணும், அப்புறந்தே எனக்கு அப்படிங்கிறான். எனக்கு ஏனுங்க மாமா நான் ஒன்று கேட்கட்டுமா, எனக்காக செய்வியலா அப்படின்னு அவள் ஆசையோடு கேட்க. என்ன கண்ணு நீ கேட்டு செய்யாமலா, என்ன வேணும் கேளு அப்படிங்க. என்னை கட்டிக்கிறியலா அப்படின்னு கேட்டதும் ஜங்குக்கு திரும்பி 2 கையை நீட்டி பா அப்படிங்கிறான். அவளை குடுக்குடுன்னு வர அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு என்ன கண்ணு என்னாச்சு அப்படின்னு தடவி கொடுத்துட்டே கேட்க. அதானுங்க மாமா என்னை கட்டிக்கிறியலா. கட்டிக்கிட்டு தானே கண்ணு இருக்கேன். சரி ஆனால் டியூப்லைட் மாமா நீ எதை அப்புறம் கட்டிக்கிறியலான்னா இந்த கட்டிக்கிறியலா இல்லை கண்ணாலாம் கட்டிக்கிறியலா அப்படின்னு கேட்குறா. அடிச்சேன்னா பார்த்துக்கோ, என்ன வயசாயிடுச்சு, என்ன பேச்சு இது. இங்கே பாரு கண்ணு, அதெல்லாம் பிறவு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் உன்னை என் குழந்தையாக தான் கண்ணு நினைக்கிறேன். அக்கா கையில் என்னைக்கு அப்படியே தூக்கி என்கிட்ட கொடுத்தாலோ அன்னையிலேருந்து ஒரு தகப்ப மரத்தையும் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் பேசக்கூடாது, போ படிக்கிற பிள்ளை அப்படின்னு விரட்டி விட்டுருப்பான். விளையாட்டாக சொல்கிறான். போக போக அவன் மாறிடும். அப்படியும் அவனை வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் நினச்சிட்டு இருந்தவளுக்கோ இனி முடியாதது அப்படின்னு நினைக்கும் போதே வலிக்குது. ஸோ ஆனாலும் ஜங்குக்கு அப்படியே ஒத்து பார்க்குறா. அவங்களையும் சந்தோஷம் இந்த மாதிரி தெரியல. கண்டிப்பாக மாமாவுக்கும் இந்த கல்யாணத்தில் சம்மதம் இல்லை அப்படின்ட்டு அடுத்து உங்களையும் பார்க்குறா. அவங்க மூஞ்சி அப்படி தான் ஏதோ வெறுமையாக இருக்குது. ஸோ 2 பேத்துக்கும் பிடிக்காம தான் நடந்திருக்குங்கிறத அவள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறா. தனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாவும் நினச்சிக்கிறா. ஸோ இப்படியே அந்த மேரேஜ் முடியுது. ஸோ அடுத்தடுத்த ரிசப்ஷன் எல்லாமே வந்துட்டு அப்படி நடக்குது. உங்களை வந்து ஜங்குக்கு வந்துட்டு உங்ககிட்ட எதுவும் பெருசாக அட்வான்டேஜ் எடுத்துக்கல, எதுவும் பேசலை. நீங்களும் அமைதியாக தான் இருக்கீங்க, அவனும் அப்படி தான் அமைதியாக இருக்கான். ஏதாவது கேட்டால் மட்டும் இல்லை அதுதான் பதில். ஸோ அவனும் வந்துட்டு அம்முக்குட்டி அம்முக்குட்டி அப்படின்னு தான் அவங்களை கூப்பிட்டுட்ருக்கான். ஸோ பொம்மை இப்படி வாமா, அம்முக்குட்டி தா இதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு வேலை சொன்னாலும் சொல்லியிருக்கேன். நீங்களும் அதை கண்டுக்கல. ஸோ இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. நைட்டு கூட நீங்கள் வந்துட்டு ஜங்குக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் உள்ளே வரீங்க. உங்கள் அப்பாவும் கண்டுக்கல. பிகாஸ் வந்துட்டு உங்கள் மனநிலை புரிஞ்சனால யாரும் வந்து பெருசாக எதுவும் பண்ணிக்கல. நீங்களும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் சில கேஸ் இருந்துச்சு, அதை ஃபைல் பார்த்துட்டு வரேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேறு ரூமில் இருந்துட்டு இப்போ தான் உங்கள் ரூம்குள்ளே போகிறீங்க. ஜங்குக்கு உங்களுக்காக தான் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அம்முக்குட்டி வந்துட்டியாம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீங்கள் அவனை நிமிர்ந்து பார்த்துட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்க. என்ன கண்ணு யோசிக்கிறவ அப்படின்னு அவன் கிட்ட வர. அது நீங்கள் நான் உன் தாய் மாமாண்டா அப்படிங்கிறான். மாமா யூசி மாமா எனக்கு இன்னும் இதில் அப்படிங்கும் போதே அவனுக்கு புரியுது. எனக்கு எல்லாம் புரியுதுமா, நீ படுத்துக்கோ, ரெஸ்ட் எடு, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனும் வந்துட்டு அங்கே போய் சோஃபாவில் படுத்துக்கிறான். உங்களுக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் வேணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு பெட்டில் படுத்துக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் அந்த டே ஸ்கிப் ஆகுது. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை பெருசாக. அவனும் வந்துட்டு நீங்களாம் எப்போ மனசு மாறிங்களோ அது வரை வெயிட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறான். நீங்களுமே வந்துட்டு டக்குன்னு எதையும் ஏற்றுக்காமல் அப்படியே கொஞ்சம் தள்ளி தான் இருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு டே ஸ்கிப் ஆக ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் எல்லோரும் ரிட்டன் போகணும்ல. ஸோ அவங்களெல்லாம் வந்துட்டு ஊருக்கு போகிறக்கு ஜங்குக்கும் அப்புறங்க மாமா அப்படின்னு வந்து நிற்கிறான். ஸோ அவன் பணம்லாம் வந்துட்டு உங்கள் அப்பா கொடுத்தாச்சு, எல்லாம் ஓகே தான். பட் இங்கேருந்து நீங்கள் எப்படி போகிறது? அதனால் அவன் வந்துட்டு சரிங்க மாமா, அம்முக்குட்டி இங்கே இருக்கட்டும், அவளை நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் ஊருக்கு போயிட்டு பிறவு எப்போல்லாம் முடியுதோ அப்போ வந்து இல்லை மாப்பிள்ள அது சரி வராது, பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் இப்படிலாம் இருக்கிறது உங்கள் அம்மாவுக்கே ஆச்சரியம். அடேங்கப்பா என் பிள்ளை என் கூடயே இருக்கட்டும்னு சொல்லி என் தம்பியும் சரி என் குடும்பத்தை விட்டு பிரிச்சுருவாங்களோன்னு நினச்சேன். நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி பார்க்க என்னடி அப்படின்ட்டு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் தான் அந்த நேரத்தில் கூட அடியாத்தே அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அவங்க திரும்பிக்க. இங்கே பாருடி, நான் இங்கே இருந்தேன்னா உன்னை நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படி தான் நினச்சேன். பொண்ணை அங்கே அனுப்பக்கூடாதுன்னு கிடையாது. அவளுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ உனக்கு அவ்வளோவா தெரியாது, நீ பாட்டுக்க பெப்பரப்பேன்னு இருப்ப, உன்னையே பார்த்துக்க ஒரு ஆள் வேணுண்டி, அப்புறம் எங்கடி குழந்தைய பார்த்துக்குவேன், அதனால தான் நான் அனுப்பலை. மற்றபடி அவங்க ஃபேமிலியோட இருந்து பிரித்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லடி. என் பொண்ணு அவங்களோட சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் அவள் விரும்பின மாதிரி ஒருத்தன் கிடைக்கலாட்டியும் எனக்கு தெரிஞ்சு உன் தம்பி நல்லா பார்த்துக்குவான்னு தான் அங்கே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு தான் மனசில் உள்ளதெல்லாம் இப்போ சொல்ல உங்கள் அம்மாவுக்கும் இத்தனை வருஷத்தில் அந்த மனசில் புரிஞ்சுக்கலையேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்குது.
அக்கோய் உன்னை விட மாமன் ரொம்ப நல்லவர்த்தேன், நீ தேவையில்லாத வசனப்பட்டுக்காத, அவங்க எப்போவுமே நல்லவகத்தான், நீ தான் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல. இப்போ தான் அவங்க அம்மாவுக்கும் தான் தப்பு புரியுது. அவர் இத்தனை வருஷமாக அவங்க வரலங்கிறதுனால அவர் வந்துட்டு ஒரு பாண்டிங்கில் இல்லை, பிரித்து வச்சிட்டாருன்னு நினச்சிட்டு இருப்பான். பட் அப்பப்போ கால் பண்ணி பேசுகிறது, எல்லாத்த பற்றியும் விசாரிக்கிறது எல்லாமே அவர் பண்ணிக்கிட்டு தான் இருப்பார். ஸோ அதெல்லாம் ஜங்குக்கு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியுது. ஸோ அவர்கிட்ட சாரி கேட்க அவரோ ஹக் பண்ணிட்டு, விடு, இதுக்கப்புறம் உனக்கு நீ எனக்கு நானும் என் பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கணும்ல. ஏனுங்க என்ன பேச்சுது, பிறகு என்ன தடி பேச சொல்கிறவ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவங்கள மாதிரி பேச, என்னது இது டாக்டருக்கு எங்கள் பாசையில் வருது, அதெல்லாம் எல்லாம் வரும். என்னாமோ பொண்ணு இருந்தனால அவளை விட்டுட்டு இருக்க மனசு வரல. இதுக்கப்புறமும் நம்ம பொண்ணு அங்கே அனுப்பி வச்சுட்டு நம்ம ரெண்டு பேர் ஜாலியாக இருக்கலாம், என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி கண்ணடிக்க, ஐயோ கிழவனுக்கு குசும்பப்பாரு அப்படின்ட்டு அவங்க திரும்ப அவரும் சிரிச்சுட்டு, சரி மாப்பிள்ள உன்னை வச்சுட்டு இப்போலாம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏனுங்க மாமா, சரி சரி ஜாலியாக இருக்கிறீங்க, பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நிற்க, சரி மாப்பிள்ள என் பொண்ணை, ஐயோ மாமா பொம்மைக்குட்டியை நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன், ஆனால் அவளுக்கு என் கூட வர்றதுக்கு இஷ்டமானு தெரியலைங்க மாமா, அவள் விருப்பந்தே எல்லாம், அவள்கிட்ட கேளுங்க, அவங்களுக்கு ஓகேன்னா நான் கூட்டிகிட்டு போகிறேன், அதெல்லாம் வருவா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட, டேட் அப்படின்னு எங்கம்மா கிளம்பிட்டேன், டேட் ஆல்ரெடி 2 டேஸ்க்கு மேலே லீவ் ஆயிடுச்சு, ஸோ ஐ கோ டு ஹாஸ்பிட்டல் டேட் அப்படிங்கிறீங்க. நீ இனிமேல் அங்கே போவேணாம்மா. வாட் அப்படின்னு பார்க்குறீங்க. டேட் என்னோடய ஹாஸ்பிட்டல் போகாமல் வேறு என்ன பண்ணுறது டேட், 2-3 டேஸ் நீங்கள் சொன்ன எல்லாத்தையும் பண்ணியாச்சு, இன்னமும் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாதுன்னா வாட் டேட் அப்படின்ட்டு நீங்கள் ஆரம்பிக்க, நீ இப்போதைக்கு போவேணான்னு சொன்ன, நிரந்தரமாக போவேணான்லாம் சொல்ல, நீ ஜங்குக்கோட தான் இனிமேல் இருக்கணும், மாப்பிள்ளையோட தான் இருக்கணும், அங்கே போயிட்டு நீ எல்லாம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. வாட், அந்த பட்டுக்காட்டில் என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறீங்க. பட் பதில் எதுவும் சொல்லலை. சரி டேட் அப்படின்றீங்க. அப்பா பேச்சு கேட்போம், மறு பேச்சு கிடையாது. அதை ஜங்குக்கும் கவனிக்கிறான். ஸோ வந்துட்டு அவங்களோட வந்துட்டு இப்போ எல்லாரோடையும் நீங்களும் ஊருக்கு கிளம்புறீங்க. ஸோ பாட்டியும் வரும்போதே ஒரு கூத்தடிச்சிருக்கோம், ஃப்ளைட்டில் வரது ஃபர்ஸ்ட் டைமில். ஸோ உங்கள் கல்யாணங்கிறதுனால தான் வந்திருப்பாங்களே, இந்த வாட்டி அதே மாதிரி தான், அடியாத்தே ரொம்ப பயமாக இருக்குடா, எங்கடா அந்த சாரப்பில் போனா அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி அப்படியே இழுக்க, அவளே வந்துட்டு மனசு உடஞ்சி போயிருக்கா. கேள்வி சும்மா வா, இல்லை பிடிச்சி தள்ளி விட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு அவள் சொல்ல, அடியா தேண்டி கொல்ல பார்க்குற, எனக்கு நீ வானாடி, என்ன என் மருமவா, அவள் கையை நான் பிடிச்சிக்கிறேன், எம்மா லட்சுமியே அப்படிங்க. அவங்களோ, அத்தே எனக்கே பயமாக தானுங்க இருக்குது, வாங்க பொத்த நாப்பில் போயிடுவோம் அப்படின்னு 2 பேரும் கையை பிடிச்சிக்க. இப்போ அவங்க பையன் வந்து வீரபாண்டி, வாமா அந்த பக்கம் அப்படின்ட்டு, வாப்பில் அப்படின்னு அவங்களையும் பிடிச்சிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஜங்குக்கும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவங்கள தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணலாம்னு நினச்சிருப்பேன். ஆனால் அவங்க அப்பா கண்ணாலேயே இங்கே பொண்டாட்டியை பாருப்பா அப்படிங்கிற மாதிரி இவங்களை கூப்பிட்டுட்டு போக, இங்கே சாராவும் வந்துட்டு அவங்க அப்பா கூட கையை பிடிச்சிட்டு அவள் வந்துட்டு அப்படியே வரா. ஸோ இங்கே நீங்கள் மட்டும்தான் தனியாக அப்படியே லக்கேஜ் சொல்லிட்டு வர. ஜங்குக்கும் வந்துட்டு ஆல்ரெடி உங்கள் லக்கேஜையும் கொடுன்னு கேட்டிருப்பான். நீங்கள் தான் இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் தான், அதை மட்டும் கையில் எடுத்துகிட்டு வர. ஸோ ஜங்குக் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அதை வாங்க, நீங்கள் எதுவும் சொல்லலை, கொடுத்துட்றீங்க. ஸோ அப்படியே நடந்து வரீங்க, அவங்க கையை அப்படியே பிடிச்சி அவனும் உள்ளே கூட்டிகிட்டு வரான். நீங்களும் வந்துட்டு எந்த பதிலும் சொல்ல, 2 பேருக்குள்ளே வந்துட்டு ஏன்னா என்னென்னா என்ன அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ ஃப்ளைட்டில் வந்து உட்காந்தாலும் மனசு ஏதோ ஒரு வெறுமையாக இருக்குது. இப்போ அம்மா அப்பாவும் கூட இல்லை அப்படின்னு கட்டி பிடிச்சி கதறிட்டு தான் வந்திருப்பீங்க. ஸோ அப்படியே அந்த ஜன்னல் வழியாக வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருக்கீங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் பக்கம் கூட திரும்பலை. ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து செய்கிறான், மற்றபடி வந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை, அப்படியே வந்துட்டு ஒதுங்கி இருந்து உங்களை ரசிக்கிறான். ஒரு அக்கா பொண்ணால் எப்படி பார்த்துக்குவானோ, எப்படி சாராவை அவன் ஹேண்டில் பண்ணானோ அந்த மாதிரி தான் உங்களை பார்த்து பொம்மைக்குட்டி அப்படின்ட்டு உங்கள் பின்னாடியே அலையிறதும் உங்களுக்கு எல்லாமே செய்கிறதுமா இருக்கான். ஊருக்கு வந்ததுக்கப்புறமும் அப்படி தான், எது கேட்டாலும் உங்களுக்கு இல்லைங்கிறது இல்லை. ஸோ நீ இந்த அறை இருக்குது கண்ணு, இதை எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை வேறு எதுவும் வேணும்னாலும் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டாலும் சரி. வாட் அறை அப்படின்னு பார்க்குறீங்க. ரூமு கண்ணு. ஓகே, ஐ வில் டேக் தட் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை எடுத்துக்கிறீங்க. கீழே இருக்கிற ரூம்க்கே போய்க்கிறேன். அது சாரா ரூமையாச்சும் எனக்குன்னு விட்டு கொடு, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கிட்டா பிறவு நான் எங்கே போய் நடுத்தரில் அணிக்கிறது அப்படின்னு அவ்வளோ ஆதங்கத்தில் கற்று உங்களுக்கு ஒன்றும் புரியல. வாட், நான் என்ன பண்ணேன், ஐ ஆம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ஐ டோன்ட் நோ தட்ஸ் யுவர் ரூம் அப்படின்ட்டு நீங்கள் பேச, தாடி தசு புசுன்னு பேசுறது நிறுத்தடி, பாதிக்கு மேலே விளங்கவே மாட்டேங்குது அப்படின்னு அவகத்தை. நீங்களோ ஐ ஆம் சாரி, எனக்கு உன் ரூம்னு தெரியாது அப்படிங்கிறீங்க. தெரியாது நல்லா, ஏன்டி உங்கள் அப்பா அம்மாவும் நல்லா தானே தமிழ் பேசுகிறாங்க, உன் வாயில் அந்த தமிழ் மட்டும் வராதா? ஹே, வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஐ ஆம் சாரி, நான் இந்த ரூமுக்கு வந்திருக்கக்கூடாது, நான் வேறு ரூம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குற ரூம் ஜங்கு கொடுது. வா, இந்த ரூம் நல்லா இருக்குது, இல்லை இது யாரோடதுமா அப்படின்ட்டு கேட்குறீங்க. இது என்னோடய ரூம் தான் கண்ணு, நீ எடுத்துக்க கண்ணு, நான் பக்கத்து ரூமில் போய் இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இட்ஸ் ஓகே மாமா,
நீங்களும் என்னோடய ஸ்டே பண்ணிக்கோங்க அப்படிங்கிறீங்க. இப்போ அந்த கிளவி வந்துட்டு அடியாத்தே புருஷனை பொண்டாட்டி கல்யாணம் ஆகி ஒரே ரூமில் தான் இருக்கணும், இது என்ன தனித்தனியாக தனி கொடுத்தன போகிறதுக்கு இப்பயே ரெடி ஆகுறியலா அப்படி இப்படின்னு ஜங்கு கிட்ட ஜங்குக்கோ பாட்டி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அமைதியாரு அப்படின்னு அவனும் அமைதிப்படுத்த கிராணி அப்படின்னுங்கிறீங்க. எதோ ஆணியா, ஏன் அந்த பிள்ளைக்கு தான் ஆணி வேணுமாண்டா அப்படிங்க. சாராவுக்கு சிரிப்பு வந்துடுது. அவ்வளோ ஐயோ லூசு கிளவி, அவள் ஆணி கேட்கல உன்னைத்தான் கூப்பிட்றா. என்னைய கூப்பிட்றாளா? ஆணின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. கண்ணு என்ற பேர் ஆணி இல்லை அப்படின்ட்டு அவங்க ஆரம்பிக்க. சாரி சாரி, என்ன சொல்லுவீங்க? அம்மச்சி அம்மச்சி இஸ் இட் ரைட் அப்படின்னு கேட்குறீங்க. என்ன கண்ணு இந்த பிள்ளை தசு புசுன்னு பேசுது. ஏன் கண்ணு ஃபோனில் பேசும்போதெல்லாம் ஏதோ 1-2 வார்த்தை தமிழில் பேசுவிய, இப்போ என்ன கண்ணு உங்கள் வாயில் தமிழே வரமாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி கேட்க. சாரி பாட்டி, நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு திக்கி திணறி பேசுகிறீங்க. ஸோ அவங்களுக்கும் பரவாயில்ல கண்ணு, அங்கே இருந்தவ உன் ஆத்தாக்காரியை சொல்லணும், ஏதாவது சொல்லி கொடுத்துருக்காள பாரு, எப்பல லட்சுமி அப்படின்னு அவங்க மருமவளை கூப்பிட. ஏனுங்கத்த அப்படின்னு வர. ஒன்றரை மருமவளுக்கு எதை சொல்லிக் கொடுக்குறியோ இல்லையா, முதல் தமிழை சொல்லிக் கொடுக்கண்ணு, ஒன்றும் புரியலை அப்படின்ட்டு போகிறாங்க. அப்படியே லட்சுமி பாட்டி வந்து ஏன் கண்ணு என்ன வேணும் அப்படின்னு தலையை தடவை. அம்மா நினப்பா இருக்குது பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ஒன்றும் இல்லைடா அப்படின்ட்டு அவங்க வந்துட்டு காம் பண்ணி, அதுக்கப்புறம் ஜங்குக்கும் நீங்களும் அதே ரூமில் தான் இருக்கீங்க. அம்மா நினப்பு வரக்கூடாது, அங்கேயே வளர்ந்தவங்க அப்படின்ட்டு உங்களுக்கு பார்த்து எல்லாம் பண்ண. சாராக்கு தான் செம கடுப்பாகுது. நானும் இந்த வீட்டு புள்ளத்தான், என்னையும் கொஞ்சம் கவனிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவள் சுற்றிட்டு இருக்கா. கிளவி கூட அவளை விட்டு வைக்காம என்னடியே கண்ணை போடுறோயாட்டிருக்கு, கண்ணை நோடி போடுவேனாக்கும் என்ற பேத்தி எதுக்கடி அப்படி பார்க்குறவா அப்படின்னு சாரா ஒம்பலுக்க. கிளவி நேற்று வரைக்கும் நானும் உன் பேத்தி தானே, இன்றைக்கி என்னமோ புதுசாக வந்ததும் அவளை தூக்கி இடுப்பில் வச்சு சங்குன்னு ஆடுறியா நீனு? இருகிழவி அங்கே போகணும் இங்கே போகணும் வாடி கண்ணுன்னு என்னை கூப்பிடுவல்ல, அப்பா அவனை எங்கேயாச்சும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போயிடுறேன். யாரடி அவக்கு இருக்குச்சிருக்கி பண்ணாலும் பண்ணுவா அப்படின்ட்டு. அடியே உனக்கு என்னடி அவளுக்கு மேலே உம்பிட்டு கோவம் வருது? பின்ன நான் இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கேன், பிறந்ததுலேருந்து இங்கே தானே கிடக்கேன், என் மேலே ஒருத்தருக்கு கூட பாசம் இல்லை. என்ன பிள்ளை அப்படி சொல்லிவிட்ட, உன் மேலே பாசம் இல்லாமல் யார் இருக்கிறாங்க அப்படின்னு இப்போ லட்சுமி பாட்டி வராங்க. போங்க அம்மச்சி எல்லாம் நடிக்கிறிய. என்னடி இப்படி பேசுகிறவ, பின்ன எப்படி பேசுகிறதான் இந்த கிழவி என்னன்னா சோடி பொறுத்து சூப்பராக இருக்குன்னு சொல்லுது, நீ என்னடா ஒரு மருமகளை உளுந்து கவனிக்கிற, அப்போ நான் இந்த வீட்டு பேத்தி இல்லையா அப்படின்னு சாராக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஐயோ இங்கே பாரு கண்ணு, என்னைக்கு இருந்தாலும் நீ இந்த வீட்டு பிள்ளை, அவள் வேறு வீட்லேருந்து இங்கே வந்திருக்கா, அவள் அம்மா நினப்பு ஐயன் நினப்பு வந்துடக்கூடாதுல்ல கண்ணு, அதுக்கு பார்த்துக்கிறோம் இப்படி சொல்லலாமா கண்ணு, நீயும் இந்த வீட்டு பேத்தி தான் கண்ணு. நானும் இந்த வீட்டு பேத்தி தான், நான் மட்டும் பேத்தி இல்லைல்ல, அப்படி சொல்ல முடியும்? கூறு கிட்ட இருக்கி, அவளும் இந்த வீட்டு பிள்ளை தானே, அவள் தாண்டி மூத்த பேத்தி பீத்த பேத்தின்னு போ கிளவி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுதுட்டு போ. இவன் நடி இப்படி சிலம்பிட்டு போகிறா அப்படின்னு 2 கிழவிங்களுக்கும் ஒன்றும் புரியல. ஸோ சாரா மனசுக்குள்ளே அவ்வளோ வேதனை இருக்குது. எப்படியாவது ஜங்குக்கு வந்துட்டு நம்ம கிடச்சிட மாட்டானான்னு ஏதோ ஒரு மூலையில் ஒரு நம்பிக்கையோடு அவள் சுற்றிட்டு இருக்கா. பிகாஸ் 2 பேத்துக்கும் ஒரு புரிதல் இல்லை, இன்னும் வந்து ஒருத்துக்காக பேசலை, அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் இவளுக்கே தெரியும் போது வீட்டில் இருக்க பெருசுங்களுக்கு தெரியாமல் இருக்குமா, எப்படியாவது 2 பேரும் ஒன்று சேரணுங்கிற மாதிரி தான் அவங்களும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த வீடு வந்து ரூம் கேட்கும்போது கூட 2 பேத்தையும் ஒன்றா சேர்த்து வைக்கணும்னு பாட்டி வந்துட்டு வேணுக்கிட்டே வந்துட்டு அது இதையும் சொல்லி கத்தி 2 பேத்தையும் ஒரே ரூமில் வச்சுருப்பாங்க. ஸோ ஒரே ரூமில் இருந்தால் ஒன்றாயிருவாங்களா, அதே மாதிரி தான் நீங்களும் ஒரே ரூமில் தான் இருக்கீங்க, பட் மனசளவில் அப்படியே வந்துட்டு இன்னும் ஒன்றும் சேரலை. ஸோ ஜங்குக்கு முன்னாடி பொம்மை அப்படின்னு வந்து நிற்க, என்ன மாமா அப்படின்னு திரும்பி பார்க்குறீங்க. இப்போ கொஞ்சம் நீங்கள் தமிழ்லாம் பழகிக்கிட்டீங்க. ஸோ அவனும் வந்துட்டு எனக்கு தெரியும் பொம்மை, உனக்கு இங்கே நான் இருக்கிறது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும்னு, இப்படி நீ ஊருக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்னு இல்லை கண்ணு, உனக்கு ஏற்ற மாதிரி தோதுவாக இங்கே ஒரு வேலை பார்த்துருக்கேன். வேலையா? இந்த கிராமத்தில் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியுமா நான் டாக்டர் அப்படிங்கிறீங்க. தெரியும் கண்ணு, அதனாலத்தே உனக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் உத்தியோகமே வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேயே உங்களை டாக்டர் ஆக்கியிருப்பான். ஸோ வேலைக்கு கேட்டு வந்திருப்பான். ஸோ ஏன்னா அது அவனோட ஹாஸ்பிட்டல் தானே, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஏதோ இங்கே இருக்கிற பெரிய தலைக்கட்டு அது மட்டும் அது லைட்டாக தெரியும், மற்றபடி எல்லாம் படிக்காததுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இங்கே கொண்டு வந்து நம்ம தள்ளிட்டாரப்பா, சரி இதுவும் கடந்து போங்கிற மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ஸோ இப்போ வேலை கிடச்சிச்சுங்க, பெருசோ சின்னதோ ஹாஸ்பிட்டலில் வேலை, டாக்டராக இருக்க போகிறோம். அமெரிக்காவில் இருந்தால் என்ன, அம்ச்சிக்கரையில் இருந்தால் நான் எல்லாம் ஒன்று தாங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் சந்தோஷமாயிருங்க. தேங்க்ஸ் மாமா அப்படின்னு அவனை டக்குன்னு ஒரு ஹாப்பியில் ஹக் பண்ணிக்கிறீங்க. அவனுமே பொம்மை அப்படின்ட்டு உங்களை முதல் ஸ்பரிசம் டக்குன்னு அவனை ஒரு மாதிரி இருக்குது. அவனுமே அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ண, நீங்கள் அதெல்லாம் ஃபீல் பண்ணல. அப்படியே வந்துட்டு ஏனுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, பெரியவகிட்டலாம் சொல்லிடுக்கண்ணு, சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறவு போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வரீங்க.
கிராணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இந்த புள்ளவை ஆணின்ட்டுட்டு என்னடா கண்ணு அப்படின்னு பார்க்குறாங்க. கிராணி என்ன ப்ளஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலில் விழுக, என்ன கண்ணு என்ன தேடுற அப்படிங்கிறாங்க. ஐயோ பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆசீர்வாதமாக கண்ணு, நல்லா இருக்கண்ணு, 16 பெற்று பெருவாழ்வு, என்ன கண்ணு எது விசேஷமா அப்படின்னு பாட்டி ஆர்வத்தோட கேட்க, ஆமாம் கிராணி, நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன். எதை அடியே என்னடி, ஏய் லட்சுமி சேர்க்கிற வாபில்ல சர்க்கரையை எடுத்துக்கிட்டு வா, புள்ள ஆஸ்பத்திரி போதான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோ அப்படியே குசியில் கத்திக்கிட்டு இருக்கா. ஜங்கு தலையில் அடிச்சு காய்க்குறியா, ஐயோ பாட்டி அப்படின்னு வந்து அங்கே நிற்கிறான். என்னடா கண்ணு தானே என் பேரன் சிங்கக்குட்டி, அதுக்குன்னு ஒரு வாரத்துலையா அப்படிங்கிற மாதிரி தான் சாரா வந்து நிற்கிறா. என்னடி பேசுகிறவ அப்படின்னு, லூசு கிளவி ஏதாவது ஒன்று அரைகுறையாக புரிஞ்சுக்கிட்டு வளரிட்டுக்கு இருக்காத. அவள் ஹாஸ்பிட்டல் போகிறான்னு சொன்னது அவளுக்கு செக்கப்புக்கு இல்லை, அவள் அடுத்தவங்கள செக்கப் பண்ண. என்னடி பேசுகிறவ, எனக்கு ஒன்றும் புரியலையே. உனக்கு தான் ஒன்றும் புரியாது. ஏன் லூஸு, ஒரு வாரம் தான் ஆகுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி, அதுக்குள்ளே நீ இதெல்லாம் ஓவரால் உனக்கு அடிட்டு கிளவி திட்டிட்டு அவள் வேலைக்கு போகிறா. அவள் டாக்டர் இல்லையா, அதை முதல் ஞாபகம் வச்சுக்கோ அப்படிங்க. அப்படி ஆடின்னு அப்படியே மூஞ்செலாம் பல்பு டவுன் ஆகிடுது. ஸோ லட்சுமி பாட்டியும் சர்க்கரையோடு ஓடி வந்தவங்க இம்புடுத்தானா அப்படின்னு இருக்குது. இருந்தாலும் அப்படியே சிரிச்ச மூஞ்சா, அதனால் என்ன என்ற பேத்தி முத போகிறா அப்படின்னு சர்க்கரை வேலைப்பட்டு நல்லா போய் எல்லாத்துக்கும் வைத்தியம் பாருங்கன்னு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பாட்டிகிட்டலாம் சொல்லிட்டு மாமாக்கிட்டேயும் போய் நீங்கள் வந்துட்டு, அதாவது உங்களுக்கு தாத்தா தானே, தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவர்கிட்டே சொல்ல, சரி கண்ணு பார்த்துக்க, என்ற பேத்தி இங்கே டாக்டராக இருக்கிறது எனக்கும் சந்தோஷந்தே அப்படின்னு சொல்லி அவரும் ஹாப்பியாக சொல்ல, அடுத்து சாரா கிட்டே போய், அப்போ நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க சிரிச்ச மூஞ்சா. அவளுக்கோ இவன் நம்ம என்ன தான் வந்துட்டு இவளை கலாய்ச்சாலும் பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாளே, டேக் இட் ஈஸியா, இல்லை வேணும்னு அப்படி இருக்காளா, எல்லாம் எனக்கு கிடைக்குதுன்னு திமிரில் இருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி தான் உங்களை பார்க்குறா. நீங்கள் அவளை ஃப்ரெண்ட்லியாக தான் நினைக்கிறீங்க, அவள் கலாய்க்கிறதெல்லாம் நீங்கள் ஜாலியாக தான் எடுத்துக்கிறீங்க. அதனால தான் அந்த நிமிஷமே மறந்துட்டு அவகிட்ட போய் பேச, அவளுமே ஒரு வழியாக சரி, உங்கள் மேலே அவளுக்கு கோபம்லாம் கிடையாது. என்ன ஜங்குக்கை வந்துட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, ஒரு வருத்தம் தான் இருக்குது. அதனால் 2 பேரும் பரஸ்பரமாக பிரிஞ்சிட்டிங்கன்னா அவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு தான் எதிர்பார்க்குறா. ஸோ வந்துட்டு நல்லபடியாக போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்து அவங்க அப்பாக்கிட்டே சித்தப்பா அப்படின்னு போய் நிற்கிறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே அவங்கக்கிட்ட அவரும் ப்ளஸ் பண்ணி சரி போயிட்டு வாமான்னு சொல்ல, ஸோ எல்லாத்துலேயும் சொல்லிட்டு மாமா போகலாமா அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. வாக்கண்ணு அப்படின்னு அவனே கூட்டிகிட்டு போய் விடுறான். அதே மாதிரி நைட் ஆனதும் அவனே கூட்டிகிட்டு வரான். ஆனால் அது ஒரு கிராமம் இல்லையா, ஸோ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் நல்லா இதாக தான் இருக்குது. இருந்தாலும் அங்கே வந்துட்டு டாக்டர்ஸ் அவ்வளோவா அவைலபிள் இல்லை. நீங்கள் தான் வந்து சீஃபாக இருக்கீங்க. போனதுமே வந்துட்டு உங்களோட இதெல்லாம் பார்த்து நீங்கள் தான் இப்போ சீஃபு. ஸோ எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. வீட்டில் வந்துட்டு ஒன்றும் தெரியாத குழந்தையாக சுற்றி வந்தாலும் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாத எதுவும் கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ போனதுலேருந்து அரட்டி உருட்டி எப்படிலாம் வந்துட்டு சோம்பேறித்தனமாக கழிச்சவங்களெல்லாம் நீட்டாக்கி வச்சுருக்கீங்க, கரெக்டாக எல்லாம் நடக்கணும்னு. ஸோ எல்லோரும் வந்துட்டு பெரிய ஆள் தான், அமெரிக்காவிலேருந்து வந்திருக்காங்களாம், அப்புறம் அப்படி தானே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள பார்த்து வந்துட்டு ஒரு நம்பிக்கை வருது. அதையும் தாண்டி பிரசவத்துக்குலாம் என்ன தான் வந்து இங்கே கிராமத்தில் ஹாஸ்பிட்டலே இருந்தாலும் வெளியூரில் போய் தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அந்தளவுக்கு வந்துட்டு இன்னும் வளரல அப்படின்னு. பட் நீங்கள் அப்படி கிடையாது, உங்களுக்கு எல்லாமே நல்லா வந்துட்டு வரும். ஸோ நீங்கள் அதுவும் இல்லாமல் பெஸ்ட்டு கைனோ தான். வந்ததுமே வந்துட்டு நீங்கள் நல்லபடியாக நான் இருக்கல, என்னால் முடியும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் வந்துட்டு குழந்தைய வந்துட்டு அழகாக வெளியில் எடுத்திருப்பீங்க. அதை பார்த்து அங்கே இருக்கிற நர்ஸுங்களுக்கெல்லாம் கூட அப்படியே ஆச்சரியமாக போச்சு. அடோ டாக்டர் ரொம்ப கிரிட்டிக்கல், இந்த கிராமம்லாம் ரொம்ப மோசம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஊசி கூட போட வரமாட்டாங்க, செக்கப்கே எப்போயோ அதான் வருவாங்க, ப்ளட் டெஸ்ட்னு பயந்து ஓடுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் கடைசி நேரத்தில் தான் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குன்னே தெரியும். கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் வந்துட்டு நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனால் இவ்வளோ கிரிட்டிக்கலான ஒரு இது பிரசவத்தை கூட செம்மையாக பண்ணிட்டீங்களே, நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது, அமெரிக்கானா அமெரிக்கா தாங்கிற மாதிரி வாழ்த்துக்கள்லாம் சொல்லி அப்படியே வந்துட்டு அங்கே பாராட்ட உங்களை வந்துட்டு புகழ்ந்து தள்ள இங்கே ஜங்குக்கோ சந்தோஷம். மொத்த குடும்பத்துக்கும் அப்படி தான். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டிலேருந்து ஒருத்த போய் ஒரு பேரும் புகழும் வாங்கும்போது சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷம் உங்களுக்குமே வந்துட்டு எது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஹாஸ்பிட்டலில் இருக்க ரொம்ப பிடிக்கும். அங்கே இருக்கிற எல்லாரோடையும் நல்லா பழகுறீங்க, அவங்களும் உங்ககிட்ட நல்லபடியாக நடந்துக்கிறாங்க. ஸோ இப்படியே தான் ஒவ்வொரு நாளும் போகுது. நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வர லேட் ஆனாலும் கேட் கிட்டேயே மழையானாலும் சரி வெயிலானாலும் சரிங்கிற மாதிரி நம்ம ஆள் வந்துட்டு அந்த மழையே பெஞ்சாலும் கூட பிடிச்சிட்டு கூட உங்களுக்காக வெயிட் பண்ணுவான், எப்போ வருவீங்க அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு நிம்மதியாக இருக்கும். இது மாதிரி உங்களுக்காக எல்லாத்தையுமே பார்த்து பொம்முமா என்ன வேணும், பொம்முமா என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் வேதங்கிற மாதிரி எது சொன்னாலும் இதுதான் அவனோட பதில். இப்படி தான்
ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் ஃபாரஸ்ட்டு. ஸோ வந்துட்டு அந்த அளவுக்கு உங்களை பார்த்துக்குறான். நீங்கள் தான் கொஞ்சம் வந்துட்டு அதட்டி உருட்டி எப்பயாச்சும் வந்துட்டு ஏதாவது வேலை அப்போ கூட அவன் எல்லாத்தையும் சிரித்த முகமாக சரி கண்ணு சரி கண்ணு உனக்கு ஓகேண்ணா நான் செஞ்சு தந்துடுறேன் கண்ணு அப்படிங்கிற மாதிரி தான் செய்வான். நீங்களும் வந்துட்டு எதுக்கு இப்படி மலையில் நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே வர, என்ன கண்ணு மலையில் எப்படி நனைஞ்சிக்கிட்டு வரவா, அதுக்கு அப்பயே ஃபோன் பண்ணேன், நீ வர வேணாம் நானே வந்து போடுறேன்னு சொன்னேன். நான் ஒரு கூறு கட்டவன் வந்திருக்கணும் அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் இப்போ இவ்வளோ நேரம் கொடவையை பிடிச்சிட்டு நின்னவன் உங்களுக்கு அப்படியே கொடை பிடிச்சிக்கிட்டு புலம்பிக்கிட்டே பின்னாடி வர, ஒரு நிமிஷம் நின்று திரும்பி பார்க்குறீங்க. உங்கள் அப்பா கூட இந்த அளவுக்கு வந்துட்டு லேட்டாகும் டேட் அப்படின்னு சொல்லிட்டா ஓகேம்மா வந்துடுன்னு சொல்லிட்டு அவங்களாம் தூங்கிடுவோம். நீங்கள் நைட்டில் தனியாக தான் வீட்டில் வந்து இதெல்லாம் பண்ணுவீங்க. என்ன தான் பாசம்னாலும் இந்த அளவுக்கு அவர் கூட காமிச்சதில்லை. உங்களுக்கு ஒரு நிமிஷம் உங்கள் அப்பாவை தாண்டிட்டானடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே பார்க்குறீங்க, என்ன கண்ணு நின்றுக்கிட்டே இருக்கிறவ, என்ன டாக்டராக இருந்தாலும் உனக்கும் சளி பிடிக்காமையா போயிடும், நீ மனுஷித்தானே அப்படின்னு சொல்லி உள்ளே எடுத்துகிட்டு வந்து அடுத்தவங்களை பார்த்தா போதாது நம்ம உடம்பையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தலையை பரபரன்னு அப்படியே வந்துட்டு அவுத்து விட்டு தலையெல்லாம் வந்து தோட்டி விடுறான். நீங்கள் அப்படியே அவனே பார்த்துட்டு ஐயோ கண்ணு இப்படியே மாதம் நிற்காம உள்ளே போய் உடுப்பை மாற்று கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண உள்ளே தள்ளுறான். நீங்களாம் வந்துட்டு அப்படின்ட்டு இப்போ தான் சுயநினைவு மாதிரி சரி அப்படின்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரீங்க. நீங்கள் ஒரு நைட்டியோட அப்படியே வெளியில் வர, அவனும் அதுக்குள்ளே உங்களுக்கு இஞ்சி சூப்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்கான். நீங்களும் இந்த நேரத்தில் எதுக்கு அப்படிங்கிறீங்க. ஐயோ கண்ணு இதெல்லாம் குடிக்கணும், நீ என்ன டாக்டராக இருந்தாலும் இதையும் கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்க கண்ணு, அப்போ எதுவும் பண்ணாது, உடம்புக்கு நல்லா இருக்கும் கண்ணு குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொடுக்குறான். ஸோ நீங்களும் வந்துட்டு இல்லை எனக்கு வேணாம், நான் வேணா டேப்லெட் சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நகர போகிறீங்க. ஐயோ என்ன கண்ணு இங்கே உட்கார், நானே உனக்கு கொடுக்குறேன், போகிறவோ சொல்லு எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்துட்டு ஊட்டி விடுறான். அப்படியே பார்த்து எல்லாம் செஞ்சு நீங்களும் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. அவனே ஃபுல்லாக வந்து கொடுத்துட்டு இப்போத்தேன் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலெல்லாம் அப்படியே வந்துட்டு காலெலாம் வந்து நின்றுட்டே இருந்திருப்பல்ல கண்ணு இப்படி காலை வை கண்ணு நான் தைலம் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லி காலுக்கெல்லாம் தைலம் போட்டு அப்படியே வந்துட்டு கடாக்கெலாம் எடுத்து விட, ஐயோ மாமா அப்படின்ட்டு நீங்கள் இப்போ தான் வந்து உணர ஆரம்பிக்கிறீங்க. ஸோ ஒரு மாதிரி இருக்குது, டக்குன்னு காலை இழுத்துக்கிறீங்க. ஏன் கண்ணு நான் செய்யக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஐயோ மாமா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் மேலே அப்படியே சாஞ்சிட்டு இல்லைங்க மாமா உங்களுக்கு இதெல்லாம் செய்யும் போது ஒரு மாதிரி இல்லையா அப்படின்னு கேட்குறீங்க. அவன் முகத்தை பார்த்துட்டு ஏனுங்க கண்ணு நீ என்ற பொஞ்சாதி, உனக்கு செய்கிறதுல எனக்கு என்ன, அதையும் தாண்டி நீ அக்கா பொண்ணு கண்ணு, சின்னதுலேருந்து நம்மட சாரா இருக்கால அவளை தூக்கி வளர்த்தவங்கன்னு நான், ஆனால் உன்னையத்தையே அப்படி வளர்க்க முடியல அத்தே, இப்போ நீ கிடச்சிருக்க பொக்கிஷமாக பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது அவ்வளோதானா அப்படின்னு பார்க்குறீங்க. வேறு என்ன கண்ணு அப்படிங்கிறான். வந்ததுலேருந்து உங்களுக்காக பார்த்து எல்லாம் செய்கிறான். ரூம் வரைக்கும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இதுக்கு மேலே ஒருத்த மேலே உங்களுக்கு லவ் வராமல் இருக்குமா என்ன? அவன் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறதே உங்களுக்கு அவன் மேலே லவ் அதிகமாகுது. பட் அதை அவனுக்கு புரியணுமே, அவனும் ஒரு அக்கா பொண்ணு ஒரு குழந்தைங்கிற மாதிரியே பார்த்துட்டு இருக்க. ஏன் மாமா உங்களுக்கு நான் குழந்தையா தெரியுறேனா அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் கண்ணு இதில் என்ன சந்தேகம், இன்னும் நீ குழந்தை மாதிரித்தே இருக்க, உனக்கு என்ன கண்ணு வயசாக இருக்க போகுது, என்ன ஒரு 24 25 26 அப்படிங்கிறீங்க. இதெல்லாம் ஒரு வயசாக கண்ணு அப்படிங்கிறான். மாமா என்ன மாமா நான் ஒன்றும் குழந்தை இல்லை, குமரி ஆயாச்சு, உனக்கு அது தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன கண்ணு அப்படின்னு இப்போ கொஞ்சம் பம்புறான். மாமா உனக்கு எல்லாம் புரியுது, ஆனாலும் புரியாத மாதிரி நடிக்கிற அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு, நீ வேற நனைஞ்சிட்டு வந்திருப்ப, சரி கண்ணு கொஞ்ச நேரம் நல்லா படுத்து தூங்கு கண்ணு சரியாக போயிடும் அப்படிங்க. நீங்களும் அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஏன் கண்ணு எந்திரிச்சு வா அப்படிங்க. இதான மாமா என்ன குழந்தையா பார்க்குறேன்னா, அப்போது குழந்தை எப்படி நடந்து வரும்? என்ன கண்ணு நொன்னா கண்ணு ஒழுங்காக வந்து தூக்கு. ஐயோ என்ன கண்ணு நீ தென்னங்கண்ணு, இப்போ தூக்க போறியா இல்லையா, சும்மா மாங்கன்று தென்னங்கன்று கடுப்பேற்றிட்டு இருக்காம அப்படிங்க. ஆட பொம்முமா அம்முமான் தூக்க போறியா இல்லையா அப்படின்னு மறுபடியும் நீங்கள் டக்குன்னு உங்களை தூக்கிறான். ஏன் கண்ணு கத்துறிய, யாராவது கேட்டுற போகிறாங்க, யார் கேட்டால் எனக்கு என்ன, ஏன் மாமாவை நான் தூக்க சொல்கிறேன் தப்பா மாமா அப்படின்னு தலையை சாச்சு அவனை பார்க்க. அது இல்லை கண்ணு நீ நீ அப்படின்னு அவன் திணறான். ஏனுங்க மாமா என்ன அப்படின்னு நீங்களும் அவனை மாதிரி பேச, என்ன கண்ணு டக்குன்னு நம்ம பாசை பேசிவிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஏன் மாமா இதெல்லாம் ஒரு விஷயமா, டாக்டருக்கே படிச்சுட்டானா இதை கற்றுக்க மாட்டேனா அப்படிங்கிறீங்க. சரி கண்ணு அப்படின்னு சிரிச்சுட்டு அந்த பெட்டில் அப்படியே படிக்க வச்சுட்டு அவனும் கதவை லாக் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு சோஃபாவுக்கு போக, மாமா அப்படின்னு கூப்பிட்றீங்க. என்ன கண்ணு எதுவும் வேணுமா அப்படிங்கிறான். ஆமாம் வேணும், கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன கண்ணு வேணும் உடனே சொல்லு போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அவனும் ரெடியாக, அது வெளியிலலாம் கிடைக்காது, உங்ககிட்ட தான் கிடைக்குமா அப்படின்னு மறுபடியும் அவனை பார்க்க, என்கிட்ட இருக்கதா, என்ன கண்ணு வேணும் சொல்லு உடனே உன் பேருக்கு எழுதி வைக்கிறேங்கிற மணிக்க. ஐயோ இந்த கூமுட்டை மாமா வச்சுட்டு அப்படின்னு
இங்கே வாங்கலை அப்படின்னு கிட்ட கூப்பிட, என்ன கண்ணு அப்படின்னு கிட்ட வரான். அவன் அப்படியே கிட்ட வந்ததும் கொஞ்சம் கிட்ட குனிஞ்சு வா அப்படின்னு இன்னும் கூப்பிட்றீங்க. என்ன கண்ணுன்னு இன்னும் டக்குன்னு அவன் லிப்பில் கிஸ் பண்ண அவனுக்கும் ஷாக் ஆயிடுது. ஜங்குக்கு அப்படியே ஐயோ என்ன கண்ணு இது அப்படின்னு அப்படியே திணற. ஏனுங்க மாமா இதுக்கு பேர் தான் மொத்தம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஐயோ கண்ணு அப்படின்னு அவன் வைக்கப்பட, பாடுறா ஆண்கள் வெக்கப்படும் தருணம் அப்படின்னு சொல்லிடுங்க அவனை ரசிக்க. ஐயோ என்ன கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இன்னும் ஷையாக, மாமா எனக்கு என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டில, எனக்கு நீ தான் மாமா வேணும், ஐ லவ் யூ மாமா அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவன் செஸ்ட்டில் அழுத்தமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் கிஸ் பண்ணி அவனை அப்படியே பார்க்குறீங்க. அவனுக்கும் சந்தோஷம் தாங்கலை. என்னை முழுசாக ஏற்றுக்கிட்டியா கண்ணு அப்படிங்கிறான். எஸ் மாமா, எனக்கு புரியல, நீ படிக்காதவன், நீ அப்படி இப்படின்னு ஏதேதோ மனசுக்குள்ள கற்பனைகள், அதையும் தாண்டி இது வில்லேஜ், இங்கே எப்படி வாழ போகிறேன் அப்படின்னு. அதெல்லாம் தாண்டி நான் ஒன்றும் மனசனை மதிக்க தெரியாத அளவுக்கு பொண்ணெல்லாம் இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு, நீ என் புருஷன் ஓகே, ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு வாழ கொஞ்சம் நாள் ஆகும்னு மட்டும் தான் நினச்சேன். மற்றபடி உன் கூட வாழக்கூடாதுன்னு நான் என்றைக்குமே நினைக்கல. ஆனால் இங்கே வந்ததுலேருந்து நீ எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுற மாமா. யாருக்கு கிடைப்பான் இப்படி ஒரு புருஷன்? ஏன் ஜிமினியை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நானும் டாக்டர் நீயும் டாக்டர், நானும் வேலைக்கு போகிறேன் நீயும் வேலைக்கு போகிற, அவ்வளோ தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பானே தவிர இந்த அளவுக்கு எனக்காக பண்ணியிருப்பானான்னு தெரில. ஆனால் நீ கிரேட் மாமா, உன்ன மாதிரி ஒருத்தெல்லாம் கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். எனக்கு அது கிடச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனால் உனக்கு என்ன அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி அவனை பார்க்க, ஐயோ பொம்மை எதுக்கு அழுற அப்படின்னு கண்ணெல்லாம் தொடச்சி விட, சொல்லு மாமா என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. பிடிக்குமாவா, உன்னை என்றைக்கு பார்த்தனோ அப்பயும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அக்கா பொண்ணு அப்படின்னு அந்த பாசம், அதையும் தாண்டி உன் கழுத்தில் தாலி கட்டும் போது என் பொண்டாட்டின்னு ஒரு உரிமை எல்லாம் இருந்துச்சு கண்ணு. ஆனால் என்ன பண்ணுறது, உனக்கு என்னை பிடிக்கணும்ல கண்ணு, பிடிக்காமல் ஒரு வாழ்க்கைக்குள்ளே உன்னை இழுக்கக்கூடாதுல்ல, அதுக்குத்தேன் பொறுமையாக இருந்தேன். இருந்தாலும் நீ பெரிய படிப்பெல்லாம் படித்தவ அத்தேன் அப்படின்னு நான் வந்தேன். படிப்பு என்ன மாமா, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை, உன் மனசு தான் மாமா. இப்போயாச்சும் என்னை அக்செப்ட் பண்ணிக்கோ மாமா, ஐ லவ் யூ மாமா அப்படின்ட்டு அவனை ஹக் பண்ணிக்க. அதுக்கு மேலே சொல்ல வேணும் கண்ணு, உனக்கு பிடிச்சா சரி கண்ணு அப்படின்னு அடுத்த நிமிஷம் உங்களை அப்படியே தூக்கிட்டு வந்து பெட்டில் போட்டு உங்களை அப்படியே பார்க்க, ஏன் மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. இல்லை கண்ணு இப்போயே யோசிச்சுக்க இதெல்லாம் அப்படிங்க. அட போ மாமா அப்படின்னு அவனை இழுத்து அவன் ஷர்ட் பட்டனை நீங்களே ரிமூவ் பண்ண, ஐயோ கண்ணு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது அப்படின்னு அவன் தான் கூச்சப்படுறான். நீங்களோ பிடிச்சி பரபரன்னு ட்ரெஸ்ஸெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட அப்படியே அவனை குறுன்னு பார்க்க, ஐயோ என்ன கண்ணு இது அப்படின்னு அவனை பெட்ஷீட் எடுக்க நீங்கள் அதையும் பிடிங்கிறீங்க. இதெல்லாம் நீ பண்ணணும் மாமா, நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹலோ இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்க அவனை வந்து அவங்க மேலே பத்துன்னு விழுறான். அதுக்கப்புறமும் அவன் அப்படியே இருக்க முடியுமா என்ன? ஸோ அவனுமே நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே ரிமூவ் பண்ணும்போது கூட பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்ட கேள்வியோடு பார்க்க நீங்களும் அப்படின்னு முழு சம்மதம் கொடுத்ததும் தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் அப்படியே ரிமூவ் பண்ணி அவங்களோட ஒன்று செய்கிறான். அவனும் எல்லாம் முடிஞ்சவங்க ஃபோரில் அப்படின்னு கிஸ் பண்ணி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணு அப்படின்னு சொல்லி அவனோட லவ்வையும் சொல்கிறான். ஸோ 2 பேரும் ஹாப்பியாக இருக்கீங்க, உங்களோட லைஃப்பை நல்லபடியாக ஆரம்பிச்சிட்டிங்க. அது அங்கே இருக்கிற யாருக்கு தெரியுதோ இல்லையோ பாட்டிக்கு தெரியுது. ஆகா கொள்ளு பேரை வர போகிறாண்டோய் அப்படின்னு சந்தோஷமாக இருக்குது. சாராக்கு இதை கேட்டது தூக்கி வாரிப்படுது. இந்த கிளை வேறு எதையாவது வளரிட்டுருக்கு. இல்லை இப்படியே நாளாக கடத்தக்கூடாது, சீக்கிரமே ஜங்குக் மாமா கிட்டே பேசணும். அவள் கூட இப்படியே மாமா பிடிக்காமல் வாழ்கிறதுக்கு நம்மளாச்சும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களையும் பார்த்து பேசுகிறா, ஜங்குக்கிட்டையும் பேசுகிறா. ஸோ ஜங்குக்கும் வந்துட்டு, இல்லை கண்ணு நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கவ, உன் மேலே இருந்தது காதல் இல்லைம்மா, உன் மேலே எனக்கு இருந்தது ஒரு பாசம், அதையும் தாண்டி அப்படின்னு ஏதோ ஜங்குக்கு சொன்னாலும், இல்லை மாமா எப்பயும் நீ பொய் சொல்லுறத எனக்கு தெரியும், ஊருக்காக அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு நீ வாழணும்னு சும்மா சொல்லிகிட்டு இருக்க மாமா, உன் மனசு எனக்கு புரியாதா, உனக்கு அவளுக்கெல்லாம் செட் ஆகாது மாமா. இங்கே பாரு நம்ம வீட்டில் உள்ளவக அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நீ பெரியப்பாவை நினச்செல்லாம் கவலைப்படாத, நான் வேணா அவங்கக்கிட்ட பேசுகிறேன், அவங்க பொண்ணுக்காக உன்ற வாழ்க்கையை கெடுத்துக்கணுமா அப்படி இப்படின்னு அவள் பேசிகிட்டு இருக்கா. அங்கே நீங்களும் வந்து அப்படியே கை கட்டி நிற்க. ஜங்குக்கு உங்களை பார்த்ததோ ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டு, அது அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரான். அந்த இடத்துல உங்களையும் விட்டு கொடுக்கக்கூடாது, அதே சமயம் சாராவையும் அவன் தூக்கி வளர்த்துருக்கான், அவளையும் நீங்கள் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு அந்த நிலைமையை எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் அவன் திருன்னு முழிக்கான். நீங்கள் அங்கேருந்து வந்து அப்படியே சாரா முன்னாடி இப்போ என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி நிற்கிறீங்க.
இங்கே பாரடி, நீ படிச்சிருக்கலாம், பெரிய இவளாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசலாம், அது எனக்கு வரலாட்டா கூட பரவாயில்ல. ஆனால் என்ற மாமன்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியும், அவங்க குழந்தைய சுமக்க தெரியும், அது போதும். இங்கே குடும்பம் நடத்துறதுக்கு எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீ இதுக்கு மேலே இங்கே இருக்காதடி, அமெரிக்காவில் வளர்ந்துவ, உனக்கு என்ன இதெல்லாம் பெரிய விஷயமாவ தெரியும். அவங்க இல்லை டைவர்ஸ் கொடுத்துட்டு போய்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட பேச இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தீங்க. இந்த டைவர்ஸ்னு வந்து சமக்கம் வந்தது. அட்டிக்க கை வாங்க ஜங்குக்கு ஒரு நிமிஷம் பதற நீங்கள் கண்ணத்துக்கிட்ட கையை குழந்தை நிற்பாட்டிட்டீங்க. சாரா கூட பயந்து கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு இருந்தவ நான் அடி உழுவில் அடின்னு முழிச்சு பார்க்க நீங்களோ கணத்தில் லைட்டாக ஒரு தட்டு தட்டி வேகமாக அடிக்கணும்னு நினச்சேன். பட் நீயும் சின்ன பொண்ணு, அதனால அடிக்கலை. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு இல்லை அப்படிங்கிறா. நீ சின்ன பொண்ணு தாண்டி, அதான் இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன கேட்ட, குடும்பம் நடத்துறதுக்கு உன்கிட்ட எல்லா தகுதியும் இருக்கா? இங்கே பாருடி, இன்னும் நீ சின்ன பொண்ணு, இன்னும் வளர்ந்துட்டு அப்புறம் வா. அப்புறம் எங்களோட இதுக்குள்ளே நீ மூக்க நுழைக்காத. நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் தள்ளி தள்ளி இல்லை, நாங்கள் எப்போவோ ஒன்று சேர்ந்துட்டோம். சரி, படிக்கிற பொண்ணு, அதை மட்டும் பாரு. என் புருஷன் சொன்ன மாதிரி தான், காதலுக்கும் கருணைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. எதே அப்படின்னு பார்க்குறா. என்னடி, நீ அவரோட அக்கா பிள்ளை, அவர் உன்னை குழந்தைய நினச்சி வளர்க்குறாரு, அவர் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கார். அப்படி சொல்லாத அப்படிங்கிறா. நீ சொல்லலைனாலும் அதான், அப்போ அவர் அப்பானா நான் அம்மா இல்லையா? தப்பு பண்ணால் அடிக்கலாம், தப்பில்லை. இந்த டைம் வாயால் சொல்கிறேன், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து நின்று கண்ணத்தை பழுக்க வச்சுருவேன். புரிஞ்சதா சாரா? ஒழுங்கா உன் ஸ்டடீஸில் மைண்டை வை அப்படின்னு சொல்லி சாரா வரட்டி விட அவளுக்கு அழுகியாக தாங்கலை. இருந்தாலும் போக போக அவங்களுக்குள்ளே இருக்க பாண்டிங் அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ அவள் கொஞ்சம் அடக்கி தான் வாச்சிட்ருக்கா. நீங்களுமே வந்து ஜங்கு கிட்ட, மாமா எல்லாத்தையும் அமைதியாக அக்செப்ட் பண்ணிக்கணும்னு இல்லை, எல்லாருக்கும் நம்ம நல்லவங்களாகவும் இருக்க முடியாது, எங்கே எப்படி பேசணுமோ அதை நீங்களும் கொஞ்சம் கற்றுக்கிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. பிகாஸ் ஜங்குக்கு இந்த இடத்துல கொஞ்சம் ஃபோர்ஸாக பேசியிருந்தா சாராக்கு ஒரு வேலை புரிஞ்சிருக்குமோ, இந்த ரேஞ்சுக்கு அவள் பேசியிருக்க மாட்டாளோங்கிற இது உங்களுக்கு. ஏன்னா எங்கே பேசணுமோ அங்கே பேசி ஆகணும்ல. ஜங்குக்கும் அது புரிய உங்கள் கையை பிடிச்சி, ஐயோ கண்ணு தப்பாக நினச்சிக்காத, அவள் சின்ன பொண்ணு, இப்போ கூட நான் தப்பாக நினச்சிக்குவேன், அவள் சின்ன பொண்ணுன்னு தான் வாதாடுறீங்க. எனக்கும் ஒரு மனசு இருக்கும், அதில் எனக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கும். உங்களை விட்டு போக சொல்கிறா மாமா, என்ன டைவர்ஸ் கொடுக்க சொல்கிறா, நான் போட்டுமா அப்படின்னு கேட்குறீங்க. ஐயோ தங்கப்பில்ல அப்படின்னு ஹக் பண்ணிட்டு, நீ இல்லைன்னா மாமா செத்து போயிடுவேண்டி அப்படிங்கிறான். எது அப்படின்னு பார்க்குறீங்க. இது என்னோட புது உருட்டு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, என்ன பிள்ளை அப்படி பார்க்குறவ, என்னைக்கு உன்னோட முழுசாக கலந்தனோ அன்னைக்கே நீ தாண்டி என்னோட எல்லாம், இதுக்கப்புறம் இன்னொருத்திலாம் மனசால் கூட நினைக்க மாட்டேன். நீயே என்னை வேணாடான்ட்டு போனாலும் உன் நினப்பிலேயே வாழ்ந்து போடுவேனே தவிர இன்னொருத்திலாம் வர முடியாது. அதுவும் அந்த சாரா, அவள் என் குழந்தடி, அவளை போய் எப்படி, எனக்கு அது புரியுது, அவளுக்கு அதெல்லாம் அவள் புரிஞ்சுக்குவா. நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதவ. பேசுனா என்ன பண்ணுவீங்களா? பேசுனா அடிங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? அடிப்பீங்களா? அடிப்பீங்களா? கோவப்படுவீங்களா? அடிக்கிட்டு வர, ஐயோ தாயே அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா, என்ன மன்னிச்சு போடு அப்படின்னு அந்த மனுஷன் சாஸ்டாகமாக காலில் விழுவ. ஐயோ எழுந்துருமாம்மா, என்ன பண்ணுற நீ, இப்படி தான் இருப்பாங்களா, சரியான லூஸ் மாமா நீ அடித்துட்ட. அப்படியே இருந்துட்டு போகிற கண்ணு, எனக்கு இந்த அடிக்கிறது பிடிக்கிறதுலாம் வராது கண்ணு, எனக்கு எப்போவுமே உன் கூட இருக்கணும், அதுதான் கண்ணு, நீ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அது போதும், நீ சிரிக்கிறதுக்காக மாமா என்ன வேணாலும் செய்வேன் அப்படிங்க. அப்படின்ட்டு அப்போ எனக்கு கிஸ் வேணும், என்ன கண்ணு முட்டாய் வேணுங்கிற மாதிரி கேட்குறவ அப்படிங்கிற. மாமா நீ தான் என் புருஷன், இதை உன்கிட்ட மட்டும் தானே கேட்க முடியும், அதுக்குன்னு ஏதோ புளியாங்க பறிச்சுக்காடு அப்படின்னு சொல்லுற மாதிரி திடீர்னு முத்தா கொடுனா, இங்கே பொட்டக்காடு எவங்களாச்சும் பார்த்து விட்டாங்கன்னா ஏனுங்க மாமா அப்படி பயங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு மாதிரி கண்ணடிக்க, ஐயோ சாவிச்சு விட்டாலே இந்த மாதிரி பேசினாலே அப்படியே வாங்கிடுவான். ஸோ அவனும் அப்படியே திருன்னு எல்லா பக்கம் பார்க்க, அட போயா அப்படின்ட்டு அவனை இழுத்து நீங்கள் கிஸ் பண்ணுறீங்க. அவனும் அப்படியே அந்த கிஸ்ஸில் மயங்கி நிற்க, அப்புறம் அப்படியே அவன் கிஸ் பண்ணுறான், 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கிஸ்ஸை பிரேக் பண்ணி அவனை அப்படியே நீங்கள் பார்க்க, கண்ணு இப்போ வீட்டுக்கு போகணுமா அப்படிங்கிறான். நீங்கள் நான் சொல்லவே இல்லையே, அப்போ இப்படியே பம்பு செட்டு பக்கம் போவோமா அப்படின்னு கேட்குறான். அடேங்கப்பா என் மாமாவுக்கும் தைரியம்லாம் வந்துருச்சு அப்படிங்கிறீங்க, அது உன்கிட்ட பேசினாலே தானாக வந்துடுது கண்ணு அப்படின்ட்டு உங்களை அப்படியே அழகாக தூக்கிட்டு பம்பு செட்டுக்கு போகிறான். 2 பேரும் குளிக்கிறேங்கிற பேரில் கொஞ்சம் நேரம் ஜாலியாக இருக்கீங்க. ஸோ அப்படியே எல்லாம் குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே நீங்கள் ஈர சொட்ட 2 பேரும் வீட்டு பக்கம் சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு பேசிட்டு வந்தோம். அங்கே ஜிமின் நிற்கிறான். அவ்வளோதான், மொத்த குடும்பமும் அங்கே தான் நிற்கிது. அவங்களாம் ஷாக்காக இருந்தால் நீங்கள் அதுக்கு மேலே ஜங்குக்குன்னா ஜிமினை பார்த்ததுமே ஒரு மாதிரி ஆயிடுது. எங்கே வந்துட்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறவ, நான் வந்துட்டேன், நீ விலகிக்கோன்னு சொல்லிடுவானோங்கிற பயம். நீங்கள் என்ன சொல்லுங்கிற பார்த்துட்டோம். உங்கள் கையை பிடிச்சிட்டு இருந்தவன் ஜங்கு அப்படியே கையை விட நீங்கள் அதையும் கவனிக்கிறீங்க. டக்குன்னு ஜங்கு கையை நீங்கள் இப்போ பிடிச்சிட்டு அப்படியே ஜிமின் முன்னாடி வந்து நின்று, ஹாய் ஜிமின் அப்படின்னு எதுவுமே நடக்காத மாதிரி ஹாய் சொல்ல, ஜிமின் ஒன்சவங்களை பார்த்துட்டு ஹாய் அப்படிங்கிறான். உள்ளவா ஏன் இங்கே நிற்கிற அப்படின்னு,
இல்லைப்பா அது அப்படின்னு சொல்ல உள்ளவா நான் ஈரமாக இருக்குது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு போய் சர்வசாதாரணமாக ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ஜங்குக்கும் உங்கள் பின்னாடியே வந்தவன் அவர் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. நீங்கள் அதுக்குள்ளே வெளியே வந்து என்ன வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள உபசரிக்கிறதுன்னு கூட தெரியாதா அப்படின்ட்டு சாரா காஃபி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறீங்க. ஒருத்தி இவளுக்கு என்ன நான் வேலைக்காரியா அப்படிங்கிற மாதிரி சாராவும் மறைச்சிட்டு இவன் யார் வெள்ளை உழுவ அப்படிங்கிற மாதிரி ஜிமினை ஒரு லுக் விட்டுட்டு அவ்வளோ நீ வந்தனால தான் காஃபிலாம் கேட்குறாங்க ஆலை மண்டையும் பாரு அப்படின்னு அவனை கிட்ட வந்து கொஞ்சம் திட்டிட்டு வேற போடுவா. அவனுக்கு ஒன்றும் புரியல இந்த பிள்ளை எதுக்கிட்ட இப்போ என்ன திட்டிட்டு போகுதுங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கேன். உள்ளே போயிட்டு காஃபி எடுத்துகிட்டு காஃபி வேணுமா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து அவ்வளோ வந்து அப்படியே நீட்ட அவனும் இவளை நம்பி வாங்கலாமாங்கிற மாதிரி ஜிமின் அப்படியே முழிக்க என்ன லுக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு கண்ணாலே காட்டுறா சாரா. அவனும் வந்துட்டு ஆத்தி அப்படிங்கிற மாதிரி காஃபி எடுத்துகிட்டு அப்படின்னு அவளை பார்த்து சிரிக்க மூஞ்சப்பாரு காஃபியை குடிச்சிட்டு அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அவளுக்கு ஜிமினி யாருன்னே தெரியல. ஸோ திட்டிட்டா ஓரமாக போவேன் இவையே வந்ததுலேருந்து இந்த காண்டா இருக்கா அப்படின்ட்டு ஒருவேளை இந்த பிள்ளைய நம்ம கூட்டிகிட்டு போயிடுவோன்ட்டு கோபமாக இருக்காளோ அப்படின்ட்டு அதாவது உங்களை கூட்டிகிட்டு போயிடுவோன்ட்டு அவள் கோபப்படுறான்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு ஜிமினை சிரிச்சிட்டு ஆமாம் இது யார் அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்க அது என் சிஸ்டர் அப்படிங்கிறீங்க. ஓ அதான் அக்காவை கூட்டிகிட்டு போயிடும்னு கோவமாக இருப்பாப்பில் அப்படின்ட்டு அப்படியே இருக்கா. ஜங்குக்கோ ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவன் அப்படியே வரான். ஹாய் ஐ எம் ஜிமின் அப்படின்னு கை நீட்டேன். இப்போ தான் சாராக்கு ஜிமினா அப்படின்னு அவனை பார்க்குறா. ஆத்தி இது தெரியாமல் கோவப்பட்டுட்டுமே சரி சரி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு இருக்கா. இப்போ அப்படியே வந்து ஜங்குக்கு வந்து ஜங்குக் அப்படின்னு கை கொடுக்க கேள்விப்பட்டலாம் அப்படிங்க அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி தான் அது அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் ஒன்றும் எதுவும் யோசிக்க வேணாம் இது நடக்கிறது இயல்பு தான். இந்த மாதிரி ஏதாவது கல்யாணம் பண்ணால் மாற்றி பேர் மாறுறது இட்ஸ் ஓகே. ஆனால் நான் ஏன் இப்போ வந்திருக்கேன்னா உங்கள் கண்ணில் ஒரு பயம் தெரியுதே அப்படின்னு ஜங்குக்கை பார்க்க அவனும் அப்படி இயல்பாக இருக்க சமாளிக்க நீங்களோ அது அவர் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்ல வந்தது சொல்லு ஜிமின் அப்படிங்கிறீங்க. ஒன்றும் இல்லை எனக்கும் புரியுது நீயும் இந்த லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டப்பல அப்படின்னு உங்களை பார்க்க அப்படிங்கிறீங்க. எனிவேஸ் நானும் அதை தான் ஆசைப்பட்டேன். நான் வந்தது கூட அதுக்காக தான். எனக்கு தெரியும் நீ என்னெல்லாம் நினச்சிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நம்மளோடது ஒன்றும் அப்படி ஒன்றும் லவ்லாம் கிடையாது. இங்கே எத்தனை பேருக்கு தெரியுமா இல்லையோ நமக்கு தெரியும்ல நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது தான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. நாங்கள் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம் டாக்டர்ஸாக இருக்கோம். சரி 2 பேரும் சேர்ந்து சேவை செய்யலாம் அது கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். பட் எங்களோட சுச்சுவேஷனை என்னமோ எங்களால் சேர முடியல. ஆமாம் அந்த கல்யாணத்தப்போ என்னை கடத்தினது வேறு யாரும் இல்லை அங்கிளோட எனிமீஸ் தான். அங்கிள் எங்கே வந்துட்டு அவர்கிட்ட பணம் இல்லாதனால அந்த ஹாஸ்பிட்டலில் விற்க வேண்டிய நிலைமை. கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணால் நான் பணம் கொடுத்து உதவிடுவேன்னு என்னை கடத்திட்டா அவர் எப்படியும் அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்கக்கிட்ட விற்று தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க தள்ளணுங்கிறதுக்காக தான் அதை பண்ணாங்க. பட் காட் கிரேஸ் சார் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இருந்தாலும் எல்லோரும் ஏதாவது ஒரு நினப்பில் இருப்பீங்கள்ல அதுதான் வந்து கிளியர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஜஸ்ட் நான் இதை சொல்கிறதுக்கு மட்டும்தான் வந்தேன். ஏன்னா ஏன் சைடும் இந்த தப்பு இல்லை. நீ நினைக்கலாம்ல என்னடா கல்யாணம் தனிக்கு ஓடி போயிட்டான்னு. அதெல்லாம் நான் நினைக்கல அப்படிங்கிறேன். தெரியும்டி என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் கூட கொஞ்சம் நாளைக்கு இந்த வில்லேஜில் இருக்கேன்னு நினைக்கிறேன். வரும்போதே பார்த்தேன் செம்மையாக இருந்துச்சு. என்னைய ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன் இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்குது உனக்காக நான் கேட்குறேன். நம்ம ஹாஸ்பிட்டலே இருக்குது நீங்கள் இங்கேயே தங்கிக்கிடுங்க அப்படியே நம்ம ஹாஸ்பிட்டல்லையே நீங்கள் வேலை பார்க்குறதுக்கும் நான் ரெடி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்ல இப்போ தான் நீங்கள் நம்ம ஹாஸ்பிட்டலா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்த்தாலும் அப்போதைக்கு எதுவும் சொல்லலை. ஸோ ஜிமின் கிட்டே இங்கேயே தங்கிக்க அப்படின்னா சாராவை கூப்பிட்டு தான் க்ளீன் பண்ண சொல்ல அடைச்சை இவன் யாரா புதுசாக வரானுங்க எவன் வந்தாலும் நமக்கே வேலை வைக்கிறாங்க அப்படின்ட்டு அவன் புலம்பிக்கிட்டே போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. பின்னாடியே அப்படியே வந்து ஜிமினோ வந்து அவன் பெட்டி படுக்க நிற்கிறான். டே அப்படியே நின்று பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சமாவது கூட மாட ஒத்தாசை பண்ணலாம்ல அப்படின்னு சாரா கேட்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறான். விளங்கிரும் எல்லாம் நானே பண்ணிட்டேன் போங்க போய் ஒய்யாரமாக தங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர எனிவே தேங்க்ஸ் அர்கானி அப்படிங்கிறான். அர்கானியா யார் அர்கானி அப்படின்னு விளக்கப்பத்தத்துக்கு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி ஆட்டிக்கிட்டே வர ஜிமினோ ஆற்று அடி அப்படின்னு பயப்பட ஏதோ பேர் சொன்னாங்க அதான் நல்லா இருக்கே இந்த நேம் கூட அப்படிங்க. என்ன நக்கலா கிராமம்னா அர்கானி திருக்காணி தான் பேர் வைப்பாங்களாக்கும். என் பேர் ஜாரா கால் மீ ஜாரா அப்படிங்கிறா. அடேங்கப்பா அப்படின்னு அவன் பார்க்க ஆளையும் மண்டையும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி புலம்பிக்கிட்டே வெளியில் வந்தவளோ அப்படியே வந்துட்டு நிற்கிறது நம்ம உங்கள் முன்னாடி தான். நீங்கள் அப்படியே கை கட்டிட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. நிஜமாலுமே உனக்கு மாமா மேலே அம்புட்டு பிரியுமா அப்படின்னு கேட்குறா. ஏன் உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை என்ற மாமன் ரொம்ப பாவம் சின்னதுலேருந்து நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த குடும்பத்துக்காக. அவைய நல்லா இருக்கணும்னு நினச்சேன். என்னை கட்டிக்கிட்டால் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அப்படின்னு சொல்ல முடிக்கல. நீங்கள் அப்படி எவ்வளோ முறைச்சி பார்க்க சரி புரியுது
அத்தே அவங்களுக்கும் எனக்கும் செட் ஆகும், உனக்கு செட் ஆகாதுன்னு நினச்சேன். அதுத்தே அதை தவிர மற்றபடி உன்னை பிரிக்கணும்னு அவங்க வாழக்கூடாதுன்னு நான் நினைக்கிட்டதே கிடையாது. என் மாமனோட நீ சந்தோஷமாக வாழ்கிற அப்படின்னு கிளவி சொன்னிச்சு. எனக்கு அது போதும். நான் அன்றைக்கி பேசினதெல்லாம் மனசில் வச்சுக்கிடாத. மாமனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவையக்கிட்டேயும் போய் எதுவும் சண்டைக்கு நிற்காத. என்னை பார்த்தா அப்படியா தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்க்க. இல்லை, இருந்தாலும் உனக்கு எனக்கும் அப்படி ஒன்றும் ஒட்டு வரல. ஆனாலும் நீ நல்லவத்தே அப்படிங்கிறா. இங்கே வா அப்படின்னு கை நீட்ட அவளும் உங்களை ஹக் பண்ணிக்கிறா. அக்கா அப்படின்னு ஃபர்ஸ்ட் டைம் நீங்களும் அவளை ஹக் பண்ணிட்டு, சாரா நான் எனக்கு கூட பிறந்தவ யாரும் இல்லைன்னு நிறையா நாள் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிஜமாவே உன்னை மாதிரி ஒரு சிஸ்டர் கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்டி அப்படின்னு சொல்லிட்டு உன்னை நான் தப்பாகவே நினைக்கல. நீ என் குழந்தடி அப்படின்னு நீங்களும் அவளும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவளும். இப்போ உங்களுக்குள்ள ஒரு பாண்ட் உருவாகுது. நீங்களும் ஜங்குக்கு முன்னாடி தான் அப்படியே முறைச்சி நிற்க, என்ன பொம்மைமா அப்படின்ட்டு கிட்ட வரான். இந்த பொம்மைமா கிம்மம்மாலாம் ஒன்றும் வேணாம், இதெல்லாம் சொல்ல வேண்டியது எதை சொல்லணுமோ அதை சொல்கிறதில்ல. என்ன கட்ட எதுவும் காலையிலேயே கொஞ்சணுமா அப்படின்ட்டு கிட்ட வர கொஞ்சறாங்களாம். நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன் அப்படின்ட்டு இருக்க. என்ன கண்ணு சொல்லாமல் இப்படி மூஞ்ச வச்சுக்கிட்டு போனால் நான் என்னன்னு நினைக்க. மாமனுக்கு வேலையே ஓடாது மில்லுக்கு போனாலும் சொல்லு கண்ணு அப்படின்ட்டு கிட்ட வர. ஆமாம் ஆமாம் அப்படியே உங்களுக்கு எல்லாத்தையும் கிட்ட சொல்லணும்னு நான் மட்டும் சொல்லணும் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அப்படிங்கிறீங்க. ஐயோ அந்த பையன் வந்ததை பற்றி பேசுகிறியா கண்ணு, நான் தப்பாக நினைக்கல கண்ணு. ஓ இது வேறையா அப்படிங்கிறீங்க. ஆத்தி அப்போ அது இல்லையோ நானாத்தையும் உழம்பிட்டு இருக்கணும் அப்படிங்கிறான். நீங்களும் அப்படியே மறைச்சிட்டு, ஹாஸ்பிட்டல் உங்களோடது என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிறீங்க. ஐயோ அதுவா கண்ணு, சொல்லணும்னு நினைப்பேந்தே அப்புறம் மறந்து போடுவேன். அதுதான் தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட ஒரு நாள் முழுக்க உட்காந்து சொல்லணும்னு நினச்சதே. சரி இப்போ ஒன்றும் இல்லை, வா சொல்லுதே அப்படின்னு பிடிச்சி உங்களை உட்கார வைக்க. என்னத்தை சொல்ல போகிறீங்க அப்படின்னு பார்க்க. என்னென்ன இருக்கோ அம்புட்டையும் உங்ககிட்ட தானே கண்ணு சொல்ல போகிறேன். இதோ சொல்லுதேன் கேட்டுக்க. இதெல்லாம் நம்மளோட சொத்துத்தே. இங்கே கண்ணு கட்டு தூரம் வரையும் இருக்கிற வயல்காடு, அப்புறம் இந்த மில்லு, அப்புறம் இந்த வீடு, இது இல்லாமல் கொஞ்சம் நிலப்பழம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கிராமண்டே, அதனால் இங்கே அதிகமாக வசதி கிடையாது. அதனால் நம்ம சொத்துலத்தே நிறைய இடத்த நான் கொடுத்து அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கூல் இருக்கிறதுக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறதும் தான் காரணம். இன்னும் நிறையா மிஷினரிஸ் கொண்டு வரணும், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் காலேஜ் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணணுங்கிற மாதிரி அவனும் உங்ககிட்ட. அதுக்கு நீயும் சேர்ந்து உழைச்சின்னா சரியாக இருக்கும் கண்ணு. நீ ஹாஸ்பிட்டலில் இலவசமாக நடத்துகிற அதே மாதிரி இன்னும் நிறைய நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல உங்களுக்கும் சந்தோஷம் தாங்கலை. இப்படி ஒரு மனுஷனா அவனை அப்படியே ஹக் பண்ணிட்டு, நிச்சயமாவே யூ ஆர் கிரேட் மாமா அப்படிங்கிறீங்க. என்ன கண்ணு இப்படி சொல்லிவிட்டேன், எனக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்குது. ஆமாம் இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை அப்படின்னு அப்படியே அவன் ஹிப்பில் கில்ல ஆச்சு அப்படின்ட்டு அவனும் கண்ணு அப்படின்னு பார்க்க நீங்களும் குடுன்னு கதவுக்கிட்ட ஓடிடுறீங்க. அதுக்குள்ளே அவனும் அவங்கள பிடிக்க வர கதவை தந்துட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் அப்படின்னு அப்படியே ஓடி வந்து நீங்கள் பாட்டி மேலே போது ஆத்தி அப்படின்னு பாட்டி ஒரு சொல்லிட்டு கீழே விழுக்க போக. நல்ல வேலை அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு பாட்டி பார்த்து அப்படின்னு வந்து பிடிச்சிடுறான். ஏன் அம்மச்சி பார்த்து நடக்க மாட்டேன் அப்படின்ட்டு நீங்கள் கேட்க, எதே நானா அடியே ஏதோ ரோடு மாதிரி மேலே வந்து ஏறிவிட்டு என்ன பேச்சு பார்த்துற பார்த்தியா ஏண்டி இப்படி அடி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு கிடப்பிய கிளவி பார்த்துடி அப்படிங்கிறாங்க. நீ ஏன் கிளவி நாங்கள் ஓடும்போது குறுக்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து அப்படியே ஓட எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்குது. இப்படியே ஜங்கு கூட வாழ்க்கை இப்படியே குடும்பம்னு போயிருமோன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நிம்மதியாக இருக்குது. எல்லோரும் வந்து சிரிக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே ஹாஸ்பிட்டல் கிளம்ப. ஜிமினும் வந்துட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க, அவன் வருவான் அப்படின்ட்டு நீங்கள் போயிட்டீங்க. ஜிமின் வெளியில் வந்தோம், என்ன யாரையுமே காணோம் அப்படிங்கிற மாதிரி தேட. அங்கே சாரா தான் வந்துட்டு அப்படியே மாட்டுக்கு புல்லெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கா. ஏம்மா மாட்டுக்காரப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட, எத்தே அப்படின்னு அவ்வளோ அந்த கதிரருவா மாதிரி இருக்கும்ல புல்ல இருக்கிற அருவா அதை தூக்கிக்கிட்டு யோ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கொண்டு ஐயோ அப்படின்ட்டு அவனோ ஏமா பார்த்துமா வெட்டிட போகுது எடுமா எடு அப்படிங்க. பேசியே பார்த்து வரணுமாக்கும். இனி நாக்கு மேலே வல்ல போட்டு பேசினவ அப்புறம் அந்த நாக்கு இருக்காது அப்படின்னு காட்ட. ஐயோ ஏதோ நான் வேலைக்காரங்கன்னு நினச்சி கூப்பிட்டோமா. ஓ வேலைக்காரங்கனாலும் அப்படி கூப்பிடுவேலா, ஏன் மறுவாதியாக கூப்பிட்டா உங்கள் நாக்கில் என்ன வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏம்மா இதை எடு அந்த பயம் இருக்கட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும், இங்கே எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில, அதான் உன்கிட்ட கேட்கலான்னு கூப்பிட்டம்மா. நீ என்னடான்னா என்னையவே ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சிருவ போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பயப்பட. சரி ஹாஸ்பிட்டலா, இப்படி போய் அப்படி போய் நான் அட்ரஸ் இல்லை அவனுக்கு புரியல. புரியல, இங்கே யாரும் இல்லையா, கூட்டிகிட்டு போயிட மாட்டாங்களா? நான் தான் இருக்கேன், சரி வாங்க நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்கிள் தூக்கிட்டு வந்து, சைக்கிளோட தெரியுமா அப்படின்னு கேட்குறா. எதை இதுவா அப்படின்னு அவன் பார்க்குறான். ஓட்ட தெரியாதா, சரி பின்னாடி உட்காந்து கடுக
நான் ஓட்டிக்கிட்டு போவேன், கீழே விழுந்துப்படாதிய, நல்லா பிடிச்சிக்கணும் சரியா அப்படின்னு கேட்க, இது வேறையா அப்படின்ட்டு ஜிமினோ 2 பக்கம் கால் போட்டு அப்படிங்க உக்காந்துட்டியாலா அப்படின்னு கேட்குறா. போகலாம் அப்படிங்க. இப்போ அவள் ஸ்பீடாக வந்து சைக்கிளை ஓட்டுறா. அந்த ரோடு வேறு கொஞ்சம் தாறுமாறாக இருக்குது. டபக்குன்னு ஏறி இறங்க ஜிமின் பின்னாடி உட்காந்து குதிச்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பிடிமானம் வேறு இல்லை. அவளோ ஏறும்போதே இங்கே பாருங்க போகிற வேகத்தில் அப்படி இப்படித்தே இருக்கும், அதுக்குன்னு நைஸாக வந்து இந்த இடுப்பை பிடிக்கிறது இந்த வேலையில் வச்சுக்கிட்டியே அவ்வளோத்தேன், ஹாஸ்பிட்டலில் இறங்கும்போது கையே இருக்காது அப்படிங்கிற மாதிரி மிரட்டியிருப்பா. ஸோ அவனுக்கோ ஐயோ இங்கே பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, விட்டா கீழே விழுந்துருவேன், இவன் வேறு படுத்துறாளேன்ட்டு வேறு வழி இல்லை, ஆபத்துக்கு பாவம் இல்லை, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சண்டை தானே போட்டுக்கலாங்கிற மாதிரி டக்குன்னு இடுப்பில் கை வச்சிடறான். அவனுக்கோ இடுப்பில் கை வச்சதும் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அவள் ஐயோ என்ன பண்ணுற கை அப்படின்னு சொல்லிட்டு அவன் நடுக்கத்தில் அப்படியே சைக்கிளை கொண்டு போய் ஒரு இடத்துல சொருக ஜிமின் அப்படின்னு கத்திட்டு இப்போ ஜிமின் கீழே அப்படியே அவன் மேலே வயக்காட்டில் பெப்பரை பேண்ட் 2 பேர் கிடக்குறாங்க. சாராவோ ஐயோ எந்திரியான்னு போட்டு ஜிமின் அடிக்க, ஏமா ஏய் நீ தாமா என் மேலே கிடக்க அப்படிங்கிறான். அப்போ தான் அவள் பார்க்குறான். ஐயோ அப்படின்னு, ஐயோ டாக்டர் நான் ஏறும்போதே சொன்னல இடுப்புலலாம் கை வைக்காதானே எதுக்கே வச்ச அப்படின்னு சண்டைக்கு போக, ஏமா அந்த ஓட்ட சைக்கிளில் பிடிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எது ஓட்ட சைக்கிளா? நான் +1 படிக்கும்போது கவர்மெண்ட் கொடுத்த வண்டியாக்கும், அதை அப்படி சொல்லுவியலா? அதுக்கு நான் என்ன பண்ணேன், அதில் பிடிமான ஒன்றும் இல்லை, அதான் ஒன்றை பிடிச்சேன் அப்படின்ட்டு அவனும் இப்போ தான் அப்படியே வந்துட்டு இந்த ஹிப்பை ஹோல்ட் பண்ண பரிசம் அவனுக்கும் தோணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே மேலே விழுந்து கிடக்க ஹிப்பை தான் ஹோல்ட் பண்ணி படுத்திருப்பான். ஸோ அவள் இடுப்பு வலுன்னு அவனுக்கு கைக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அந்த இடத்த திரும்பவும் ஒரு மாதிரி, ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது, யூ ஆர் ஸோ சாஃப்ட் அப்படின்ட்டு, அப்படி என்ன போட்டு குளிப்ப அப்படின்னு அந்த இடத்த அவன் கில்ல அப்படின்ட்டு அவ்வளோ எருமை சாணி அப்படிங்க, எருமை சாணி போட்டால் குளிக்கிற அப்படின்னு அவன் மூஞ்சி ஒரு மாதிரி பார்க்க, யோ உன் மூஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நின்னவளோ போயா நீயே போய்க்கோ அப்படிங்க. ஏமா எனக்கு தெரியாதுமா வழி சொல்லுன்னு திருப்பி ஜிமின் அவளை போட்டு கெஞ்ச, ஒழுங்காக இந்த வாட்டி உக்காரணும் இல்லை கீழே தள்ளி ஓட்டுருவேன், இப்போயே தள்ளி தானடி விட்ட அப்படிங்கிற மாதிரி ஜிமினோ சரி அப்போ நான் ஓட்டுறேன் அப்படின்ட்டு அவன் ஓட்டுறான். பின்னாடி அவளை உட்கார வச்சுக்க, அவளுக்குமே இப்போ பிடிமானம் இல்லாமல் வேறு வழி இல்லாமல் ஜிமினோட ஷர்ட்டை டக்குன்னு பிடிக்கிறா. ஜிமின் அப்படியே திரும்பி, இப்போ தெரியுதா புடிமானம் இல்லைன்னு எப்படி உட்காருது அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக் கூட சாராவுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரிப்பட்டு வராது டாக்டரை, நீ பின்னாடி வா நானே ஓட்டுறேன் அப்படிங்கிறா. இவளோட ரோதனையாக போச்சுன்ட்டு சரின்ட்டு அவளுக்கு அவளோட விளையாடுறது பிடிச்சிருக்கு. ஸோ உங்ககிட்டலாம் கூட இந்த மாதிரி அவன் விளையாடல, நீங்கள் அப்படி விளையாடவும் மாட்டீங்க, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக. ஸோ அதனால் அவனுக்கு உங்களோட வேவ் லென்த்லாம் செட் ஆகிருக்காது. சரி 2 பேரும் ஒன்றா படித்தோம், ஃப்ரெண்டு, கல்யாணம் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு மட்டும் தான் யோசிச்சிருப்பீங்க. பட் இந்த கெமிஸ்ட்ரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவனும் வந்துட்டு சரி அப்போ நீயே ஓட்டு அப்படின்னு அவள்கிட்ட சைக்கிளை கொடுத்துட்டு பின்னாடி வந்து உட்கார. இப்போ சாரா அப்படியே மிதிக்க இந்தாடி குட்டச்சி பிடிமான இல்லை வேறு வழி இல்லை, சாரி அப்படின்னு அவள் ஹிப்பை ஹோல்ட் பண்ண அப்படின்ட்டு அவன் நாளைய நேராக ஓட்டுறி அப்படின்ட்டு அவனும் அவள் ஹிப்பில் அப்படின்னு ஒரு கிஸ் பண்ண. அவ்வளோதான் அவளுக்கு கரண்ட் ஷாக் அடித்த மாதிரி இருக்குது. என்னடி சைக்கிள் மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவளை பார்க்க அவள் அப்படியே நின்றுட்டுருக்கா. அடியே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அப்படியே அவன் கழுத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு கிஸ் பண்ணி அப்படியே ஜிமின் அவள் ஃபேஸை பார்க்க சாராவுக்கும் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி நடுங்குது. அவளும் வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறா. வீட்டுக்கு அப்புறம் போகலாம், என்னை ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு போ அப்படின்ட்டு அப்பயும் அவளை விட மாட்டேங்கிறான். என்னால் முடியாது, நீங்களே இப்படியே வழி கேட்டு போங்க, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கொடுக்குன்னு ஓடிப்பா. ஜிமினோ சிரிச்சுக்கிட்டு அந்த சைக்கிள்லேயே அவன் ஹாஸ்பிட்டலில் கேட்டு ஒரு வழியாக வந்து சேர்ந்துருப்பான். ஸோ இப்படியே கொஞ்சம் நாள் ஸ்கிப் ஆகுது. ஜிமினும் சாராவுக்குள்ளே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி அங்கேயும் ஒரு க்யூட்டான லவ் உருவாகுது. அதையும் நீங்களும் ஜங்குக்கும் பார்க்காமலாம் இல்லை, கண்டும் காணாத மாதிரி தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஜிமினுக்கு அவள் செட் ஆகிட்டா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், தங்கச்சியும் நல்லா வந்தான் ஜிமின் அப்படிங்கிற ஒரு நினப்பை நல்லா கண்டுக்காமல் தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்குள்ளேயுமே வந்துட்டு இப்போ கெமிஸ்ட்ரிலாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ மாமா மக்கா இருந்தாலும் நீங்கள் தான் உருட்டி பரட்டி அவனை வந்துட்டு மாமா எனக்கு இதை கொஞ்சம் போட்டு விடுங்களேன் அப்படின்னு வந்துட்டு ஹூக் போடுறதுக்கு நின்றுட்டுருக்க. ஐயோ என்ன கண்ணு என்னட்ட போய் அப்படிங்க, இன்னும் மாமா அநியாயம் பண்ணுற அப்படின்ட்டு நீங்கள் முறைக்க, சரி கண்ணு அப்படின்ட்டு அவனுமே ஹூக் போடுறேங்கிற பேரில் அதை மறுபடியும் நல்லா கலட்டி உங்களோட கொஞ்சம் சில்மிஷன் பண்ணிகிட்டே போட்டு விட, மாமா ஆனாலும் தேறிட்டேன் அப்படிங்கிறீங்க. என்ன கண்ணு உன்னோட ட்ரைனிங் தான் அப்படிங்கிறான். சிரிக்கிறீங்க. ஸோ இப்படியே டே ஸ்கிப் ஆக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஸோ மாமா அப்படின்ட்டு அவனை தான் கூப்பிட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அடித்து பிடிச்சி ஓடி வந்தவன் உங்களுக்கு என்னமோ ஆச்சு ஏதாச்சுன்னு, பொம்மை பிள்ளை என்னாச்சு அப்படின்னு வந்து நிற்கிறான். மாமா இந்த சுற்று வட்டாரத்தில் நம்மளோட ஆஸ்பத்திரி தான் நல்ல ஆஸ்பத்திரின்னும் அதில் நான் தான் நல்ல டாக்டர்னும் எனக்கு அவார்டு தராங்களாம். என்னம்மா சொல்கிற நிஜமா? எனக்கு சந்தோஷம் தாங்கலை கண்ணு, எனக்கு தெரியும் நீ ஒரு நாள் இது மாதிரி சாதிப்பேன்னு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அதுக்கப்புறம் மாமா உன்னை பற்றியும் தான் கேள்விப்பட்டேன், நீ என்கிட்ட சொல்லவே இல்லை,
இன்னும் நீ என்ன உன்னை பார்த்தியா நினைக்கவே இல்லைல்ல அப்படின்னு முறைச்சி பார்க்க, ஐயோ இல்லை கண்ணு, இதை பார்த்துட்டு உன்கிட்ட சொல்லலான்னு தான் ஓடி வந்தேன், நீ ஏன் எப்படி ஒரு குட் நியூஸ் சொல்லிவிட்ட, நானும் சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அவனுக்கு வந்து சிறந்த தொழிலதிபர் விருது கிடைக்கிது. ஸோ மில் இல்லாமல் அவன் ஆஃபீஸ் வேறு ரன் பண்ணிகிட்ருக்கான். அது யாருக்குமே தெரியல இது வரைக்கும். அப்போ உங்களுக்கும் வந்துட்டு பெரிய ஆச்சரியமாக இருக்குது, எப்படி மாமா இவ்வளோ பண்ணுற ஆனால் எதையுமே காட்டிக்க மாட்டேங்கிற, இவ்வளோ டவுன் டு எர்த்தாக இருக்கான்னு நம்ப முடியாமல் பார்க்க, ஆட போகண்ணு அப்படின்னு அவனும் வெக்கப்படுறான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆனாலும் மாமா நீ சும்மா சொல்லக்கூடாது, சூப்பர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவனை கிரேட்னு சொல்லி ஹக் பண்ணிக்கும் போது அவ்வளோ ஒரு அது என்ன சொல்கிறது மனசுக்குள்ள வந்து இவன் ஏன் புருஷன் அப்படிங்கிற கர்வம் இருக்குது. ஸோ அவன் இன்னுமே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போனான். அங்கே இருக்க பெண்கள் கண்ணெல்லாம் அவன் மேலே இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஓடி போய் அவன் கையை பிடிச்சி மாமா அப்படின்னு ஷர்ட்லாம் சரி பண்ணி வீட்டுக்கு பார்த்து போங்க, நைட்டு வந்து வச்சுக்கிறேன் கச்சேரி அப்படின்னு கண்ணாலே மிரட்ட, ஐயோ என்ன மணி இப்படி மிரட்டுறியே அப்படின்னு, அது என்ன எல்லாருக்கணும் உங்கள் மேலேயே இருக்குது, வேறு ஆளே கிடைக்கலையா, வர்ற அத்தத்துக்கு எல்லோரும் கண்ணை நோண்டணும் போல் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஐயோ அம்னி நீங்கள் டாக்டர் இப்பெல்லாம் பேசலாமா, அவங்க எத்தனை பேர் என்னை பார்த்தா என்ன, என் கண்ணு உங்கள் மேலே மட்டும்தானே இருக்குது, நீங்கள் மட்டும்தான் எனக்கு அப்படின்ட்டு அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்க, தெரியும் மாமா ஐ லவ் யூடா அப்படிங்கிறீங்க. ஐயோ லவ் யூங்க மணி, ஆனால் இது ஆஸ்பத்திரி, இங்கே அத்தனை பேர் பார்க்குறாங்க, இல்லைனா மொத்தம் கொடுத்து போடுவேன் அப்படிங்கிறான். யார் பார்த்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை டக்குன்னு அங்கே ஒரு இன்னொரு ரூம்குள்ளே மறைவாக எடுத்துகிட்டு போய் அவன் லிப்பில் கிஸ் அடிக்கணும்னா அடிச்சிடணுமாம்மா அப்படின்னு சொல்லி அப்படியே கிஸ் பண்ண அவனுமே உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். ரெண்டு பேரும் அப்படியே டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்க, அங்கே எதையும் எடுக்க வந்த ஜிமின் ஐயோ நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வர, நீங்கள் அப்படியே வந்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஐயோ கண் பாரமணி அவன் பார்த்துக்கிட்டான் என்ன நினைப்பானோ அப்படிங்கிற மாதிரி அவன் கிடக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஸோ அவனும் சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு திரும்பி நினைக்க, நீங்கள் வந்துட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி அப்படியே போயிடுறீங்க. ஜங்குக்கு அங்கேருந்து வெளியே போகலான்னு பார்த்தா ஹலோ அப்படின்னு ஜிமின் குறுக்கிட்ட, என்ன அப்படின்னு ஜங்குக்கு திணற, எனிவேஸ் ஹாப்பியாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறான். ஏனுங்க சார் உங்களுக்கு ஹாப்பி இல்லையா அப்படின்னு ஜங்கு கேட்க, அதெல்லாம் ஹாப்பியாக தான் இருக்கேன், அப்படியே உங்கள் ரெண்டாவது கப்பலையை கொடுத்தீங்கன்னா இன்னும் சந்தோஷமாக இருப்பேன். எது அப்படின்னு நான் பார்க்க, தெரியாத மாதிரி நடிக்காதீங்க சார், எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு, எனக்கு சாராவை கட்டி வச்சுருங்களேன், ஹீரா தான் கிடைக்கல சாராவாவது கிடைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்க, ஜங்குக்கு சிரிச்சுட்டே வீட்டில் பேசுகிறாங்க ஆளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்பிடுறான். இங்கே ஜிமினும் சாராவை நினச்சிக்க, சாராவுக்கும் அதே மாதிரி தான், அவனை பார்க்கணும் தோணும் போதெல்லாம் ஏதாவது தலை வலிக்குது வயிற்று வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது. இங்கே ஜங்குக்கு எப்படியும் உங்களுக்கு கல்யாணம் ஆனனால அவனை பார்க்க முடியாதனால இப்போ ஜிமின் வரவும் எல்லாரும் அவனை ஆன்னு பார்க்க, அங்கே வந்த சாராக்கோ இதெல்லாம் அடியே என்னடி அந்த ஆளை அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க கிட்டே கேட்க, இத்தனை நாளாக ஓன்ற மாமனை தான் அழகாக இருப்பாருன்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், இப்போது இவங்க பாரு செம்மையாக இருக்காங்கடி புதுசாக வந்த டாக்டரு அப்படின்னு எல்லாம் சைட் அடிக்க, இவளால் அதை ஏற்றிக்க முடியல, எதை புதுசாக வந்த டாக்டர் நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பார்க்காங்க. ஜிமினை பார்த்ததும் ஐயோ எல்லாருக்கட்டும் இவன் மேலே இருக்கு, இவனை பாரு ஈன்னு இழிச்சிட்டு இருக்கான், பல்லு போன கிளவி கூட விட மாட்டான் போல் அப்படின்ட்டு வந்து அப்படியே சாரா அவனை முறைச்சி பார்த்து நிற்க, ஜிமினோ என்ன லைனில் நிற்கிறாங்களே இத்தனை பேர், நீ மட்டும் குறுக்க வந்த எப்படி அப்படின்ட்டு அவன் முறைக்க, நான் ஒன்றும் செக் பண்ண வரல, வேறு அது உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இங்கே பற்றியில் இவ்வளோ பேஷண்ட் இருக்காங்க பார்த்துட்டு தான் வர முடியும். ஆமாம் பெரிய இவர் பெரிய இந்த டாக்டர் அடி இப்படி திட்டிட்டு ஐயோ வாயா அப்படின்னு பிடிச்சி ஷர்ட்டு பிடிச்சிருக்க, அடியே அப்படின்னு அவன் பார்க்கும்போதே எல்லோரும் முன்னாடியும் இவங்களா நான் கட்டிக்க போகிறேன் அத்தே, நான் கொஞ்சம் பேசணும் போங்கடி, அம்புட்டு பேரும் வந்துட்டாளுங்க அப்புறமா வாங்க அப்படிங்க கிளவிங்களாம், அடியே எங்களுக்காச்சும் பார்த்துட்டு போட்டு விடுடி அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமாம் பல்லு போனதுலேருந்து பல்லு இருக்கிறது வரைக்கும் இவங்களை சைட் அடிக்க தானே வரிய, ஒழுங்காக எல்லோரும் ஓடி போயிருங்க அப்படின்னு எல்லாத்தையும் எல்லாம் சும்மா சொல்லிட்டு வந்து உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்க கும்பல் நிறைஞ்சு வழியும் போதே அவளுக்கு டவுட்டு தான். ஸோ எல்லாத்தையும் விரட்டி விட்டுட்டு ஜிமின் அப்படியே முறைச்சிட்டு இருக்க, என்ன அப்படின்னு வந்து நிற்க, என்ன அவியே தான் வந்தால் அப்படின்னு பல்லு அழிச்சிட்டு உட்காந்துடுவியலோ அப்படின்னு அவன்கிட்ட சண்டைக்கு போக, உனக்கு என்ன பிரச்சனை, அன்னைக்கு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட வந்து லவ்வாக சொன்னல, நீ வேணாம் எனக்கெல்லாம் இல்லை இஷ்டம் இல்லை, நான் எங்கள் கிராமத்தில் தான் ஒருத்தரை கட்டிக்க வேண்டியில்ல, வெளிநாட்டுக்காரன் வேணாண்டி இல்லடி, இப்போ என்ன போ நான் எவ்வளோ இங்கே செட் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமினை வர தள்ளி விட்டு நான் கிடக்க, சாராவோ யோ இன்னையா நீ அடிட்டு குறுக்க வந்து, ஹலோ இங்கே பார்த்து கொடுங்க, நான் ஏதோ அன்றைக்கி கோவத்தில் சொல்லிவிட்டேன் அதுக்குன்னு இன்னொருத்தைய பார்க்க போயிடுவீங்களா அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேச, ஜிமினோ அவளே குறுகுன்னு பார்த்துட்டு பார்க்க முடியலையே அப்படிங்கிறான். அவள் அப்படியே நிமிர்ந்து அவனை பார்க்க, இந்த முகத்தை பார்த்ததுக்கப்புறம் எதையும் பார்க்க தோணலடி, எனக்கு ஹீரா மேலே லவ்வெல்லாம் இல்லை, அது உனக்கே தெரியும், திரும்ப திரும்ப சொல்லணுன்னு இல்லை, பட் உன்னை பார்த்ததுமே எனக்கு பிடிச்சிருச்சு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அன்றைக்கே சொல்லிட்டேன், நீ தான் நோ சொன்ன, உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்னடி கட்டிக்கலாமா அப்படின்னு கேட்க, சாராவோ அப்படியே கட்டிக்கிடாமே அப்படின்னு சொன்னவ டக்குன்னு பாஞ்சு அவனை ஹக் பண்ணிக்க, அவனுக்கும் சந்தோஷமாக அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அவங்களோட ரூட்டு கிளியர் ஆகுது.
அதுக்கப்புறம் அவங்களுக்கும் கிராண்டாக மேரேஜ் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதையே வீட்டில் வந்து சொல்கிறீங்க. எல்லாேருக்கும் செம்ம ஹாப்பி. ஸோ வந்துட்டு எல்லோரும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. நீங்களும் வந்து இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அதெல்லாம் வந்து வருது. ஸோ ஜங்குக்கும் அவார்ட் வாங்குகிறோம், அதே மாதிரி நீங்களும் வாங்குறீங்க. ஸோ வாங்கும்போது நீங்கள் வந்துட்டு இதுக்கெல்லாம் நான் மட்டும் காரணம் இல்லை, என் மாமா தான். நான் வெறும் டாக்டராக தான் இருந்தேன் அமெரிக்காவில். அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்கிற ஒரு இடத்துல நான் டாக்டராக இருந்ததை விட எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியும் இல்லாத இடத்துல நான் டாக்டராக சாதிச்சதை பெருசாக நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஸ்பீச்லாம் கொடுத்து அதுக்கு பின்னாடி வந்து என் அப்பா எந்த அளவுக்கு இருக்காரோ அதே மாதிரி என் மாமாவும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்பீச்லாம் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தெரிஞ்சனால வீட்டில் அவ்வளோ கொண்டாடுறாங்க. அப்படி உங்களை பார்த்துக்கிறாங்க. எல்லாருக்கும் சொல்லி பெரிய வந்துட்டு கல்யாணம் தான் வந்து அமெரிக்காவில் நடந்தாலும் இங்கே வந்துட்டு பெருசாக வந்துட்டு வளகாப்பு எல்லாம் செய்கிறாங்க. ஸோ உங்களுக்குமே இதெல்லாம் புதுசாக இருக்குது. எல்லாரோடையும் நீங்களும் மிங்கிள் ஆகிட்டீங்க. உங்களை வந்து ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு. என்ன தான் ஸ்ட்ரிக்டான டாக்டராக இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு ஒரு பேஷண்ட்டும் வந்துட்டு அவங்கள உழுந்து நல்லா பார்த்துக்குவீங்க. உங்கள்கிட்ட வந்தால் கண்டிப்பாக குணமாயிருங்கிற நம்பிக்கை கிடைக்குது. ஸோ நீங்களும் நல்லா வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் டெவலப் பண்ணுறீங்க, ஃப்ரீயாக எல்லாமே பார்க்குறீங்க. நாடு பூரா பரவ ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு கிராமம் இந்த அளவுக்கு வெல் டெவலப்டு. அதுக்கு காரணம் ஜங்குக்குன்னு ஒரு மனுஷங்கிறனால அவனுக்கும் நிறைய அவார்டுகள் வந்து குவியுது. ஸோ இப்படியே தான் அவங்க 2 பேர்த்தோட பணியும் தொடருது. உங்களுக்கும் அவ்வளோ ஹாப்பி. அவங்களுக்கு வந்துட்டு குழந்தைங்களும் பிறக்கிறாங்க. உங்களுக்கு ட்வின்ஸ் தான். பார்த்து ஏற்கனவே சும்மாவே உங்களை தாங்குவான். குழந்தை நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க, அதுவும் ட்வின்ஸுன்னா அவ்வளோ இதாக வந்துட்டு உங்களை தாங்க ஆரம்பிக்கிறான். இதுக்கடையில் வந்துட்டு சாராவும் ப்ரெக்னென்ட் ஆகுறா. உங்களுக்கு பிரசவத்தப்போ அப்படியே வந்துட்டு நீங்கள் உள்ள கதறினீங்களோ இல்லையோ, இங்கே ஜங்குக்கு தான் வெளியில் அப்படியே கண்ணீரே விட்டுட்டான். உங்கள் அம்மானா அப்படியே வந்து டே தம்பி என்னை விட என்னடா நீ இப்படி கதற, அக்கா பொம்மை பிள்ளை பாவம்க்கா அப்படின்ட்டு இருக்கான். ஸோ என்னடா இன்னும் இப்படி சொல்லிகிட்டு இருக்க பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மற்றவங்களுக்கு. பாட்டியோ கண்ணு அழுவாத கண்ணு, ஒன்றரை பொஞ்சாதி சூப்பராக பிள்ளைய பெற்றுட்டு வருவா பாரு அப்படின்ட்டு இருக்க. அவங்க அம்மா கூட தம்பி கவலைப்படாதப்பா, குழந்தை நல்லபடியாக பிறந்துடும், என் பேரன் பேத்தி வரும் அப்படின்ட்டு இருக்க. தாத்தா கூட நான் இப்போ தாண்டா சாமி கும்பிட்டுட்டு வரேன், என் பையனுக்கு எந்த குறையும் இல்லாத மாதிரி என் பேரன் பேத்திங்களும் நல்லபடியாக பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்டு இருக்க. அதேமாதிரி கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு குழந்தையும் பிறக்குது. 2 குழந்தைங்க தான், பையன் 1 பொண்ணு 1. தூக்கிட்டு வந்து மொத்த குடும்பமும் அப்படியே வந்து செம்ம ஹாப்பி. உங்கள் அப்பாக்குன்னா உங்களை எப்படி குழந்தையில வாங்கினாரோ அதே மாதிரி தன்னோட பெண் குழந்தைய, உங்களோட பெண் குழந்தைய பேத்தியை வாங்குறாரு. இங்கே ஜங்குக்கு வந்துட்டு அவங்க அப்பா கையில் வந்து தன்னோட பையனை கொடுக்குறான். ஸோ 2 பேரும் வந்துட்டு ஜங்குக்கு எப்படி அவங்க அப்பா வாங்கினாரோ அந்த ஃபீல்டில் அந்த குழந்தையும் இங்கே வந்துட்டு உங்கள் அப்பா உங்களை எப்படி வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி 2 பேரும் அப்படியே குழந்தைய பார்க்க, மற்றவங்களும் வந்து இப்படி ஆளுக்கு இப்போ கொஞ்சிட்டு இருக்க. ஜங்குக்கு என்ன ஃபுல்லாக உங்களை பார்க்கணும், அதில் தான் இருக்குது மைண்டு. ஸோ உங்களை எப்படா காட்டுவாங்கன்னு இருக்கான். ஸோ உங்களை அவார்ட் மாற்றினது மொதல் ஆளாக உள்ள வந்து கண்ணு அப்படின்ட்டு வந்து அப்படியே உட்காரான். அம்னி நல்லா இருக்கியாம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எனக்கு என்ன மாமா நல்லா தான் இருக்குது, பேபிஸை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. பார்த்தேன் கண்ணு அப்படின்ட்டு இப்போ மொத்த குடும்பம் வந்து உங்கள்கிட்ட நல்லா விசாரிச்சு குழந்தைங்களை காட்ட அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோ இதுக்கு மேலே வேணா கண்ணு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் வரைக்கும் பண்ண சொல்லிடுறான். பிகாஸ் அவனால் தாங்கிக்க முடியல. இல்லை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஐயோ மாமா நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் பண்ணிவிட்டு. ஸோ இந்த 2 குழந்தையுமே குடும்பமே பார்த்துக்குது. அவனுமே அப்படி தான் பார்த்து கவனிச்சுக்குவான். ஸோ எல்லோரும் சேர்ந்து பார்த்துக்கனால உங்களுக்கு நீ நல்லா ரெஸ்டடு அப்படின்ட்டு ஃபீட் பண்ண மட்டும்தான் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்குறது, மற்ற டைம்லாம் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு உங்ககிட்ட வந்துட்டு உங்களை டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் பார்த்துக்குறாங்க. நீங்களுமே எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்கீங்க. ஒரு முழு குடும்பமாக உங்கள் அம்மா அப்பா கூட இங்கே வந்துட்டாங்க பேரம்பேத்திக்கு அப்புறம். இதுக்கு மேலே அங்கே தனியாக இருந்து என்ன பண்ண போகிறோன்னு. ஸோ அப்படி ஒரு ஹாப்பி. அவங்க அப்பாவை கொண்டு போய் உங்களோட ஹாஸ்பிட்டலில் நீங்கள் தான் சீஃபாக இருக்கணும் உட்கார வச்சிடுறீங்க. ஸோ இப்போ நீங்கள் ஜிம்மின்னு உங்கள் அப்பான்னு ஹாஸ்பிட்டலில் அமோகமாக பார்த்துக்க. பிஸ்னஸ் சைடுன்னு பார்த்துக்கிட்டா அவங்க அப்பாவோட கைடன்ஸ் படி ஜங்குக் நல்லபடியாக அந்த வந்துட்டு பிஸ்னஸை பார்த்துட்ருக்கான். இப்படியே வந்துட்டு சாராவுக்கும் குழந்தைங்க பிறக்கிறாங்க. ஸோ அவங்களும் அதே மாதிரி தான். அவங்களுக்கு ஒரு பொண்ணு ஆணுன்னு 2 குழந்தை பிறந்ததும் ஃபேமிலி பிளானிங் பண்ணி ஜிமினும் அவ்வளோ தாங்குறான். ஸோ அவங்க அப்பா அம்மாவையும் இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டான். எல்லாருமா ஒரே குடும்பமாக அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. அந்த எப்போவுமே வந்துட்டு அது பெரிய வீடு தான். ஸோ வந்துட்டு இன்னும் இருக்கிற எல்லாரையும் உள்ளே வச்சுக்கலாங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய வீட்டில் எல்லாரோடும் சந்தோஷமாக இருக்கீங்க. உங்கள் பொண்ணும் அப்படியே வந்து ஜங்குக்கோட அப்படியே ஜெராக்ஸ்ன்னு சொல்லலாம். அவளோட நடை உடை பாவனையிலேருந்து மூஞ்சி கூட அவனை மாதிரி தான். ஸோ அவனோட கேரக்டரும் அவன் தான். ஸோ வந்துட்டு அதே மாதிரி தான் வளர்றான். பையன் வந்துட்டு உங்களை மாதிரி அப்படியே சாயலும் உங்களை மாதிரி, அவனோட குணாதிசயமும் உங்களை மாதிரி தான். அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர் ஆகணுங்கிற ஆசையில் படிக்கிறான். இதை வந்து அந்த பொண்ணு வந்து மாற்றி தான் சொல்லியிருந்தாங்க. நான் தான் இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே யோசித்தேன். பிகாஸ் மேக்ஸிமம் அப்படி தானே, டேட் லிட்டில் பிரின்சஸாக தான் இருப்போம், மாம் லிட்டில் பிரின்ஸாக தான் இருப்பாங்க. அதனால் நான் அப்படி சொல்கிறேன். ஸோ எனக்கு இது பிடிச்சிருக்கு, மேபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு பையன் அப்படியே அம்மா மாதிரி நல்ல பெரிய டாக்டர் ஆகுறான். ஜங்குக்கு மாதிரி பொண்ணு, ஏன் பையன் தான் எல்லாத்தையும் செய்யணுமா, பொண்ணும் செய்யலான்ட்டு அவளும் பிஸ்னஸ் வேர்ல்டில் கொடி கட்டி பறக்கிறா. அவங்களும் உங்களை மாதிரி
ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட 25 வயசில் அப்படியே வந்துட்டு அவார்ட் வாங்குறாங்க. ஸோ ரொம்ப கெத்தாக இருக்குது. அப்பா அம்மான்னு சொல்லிக்க நீங்கள் 2 பேரும் அப்படி சந்தோஷமாக நிற்க. அவங்களும் அதே மாதிரி தான், எங்கள் அப்பா அம்மா தான் எங்களுக்கு ரோல் மாடல், அவங்கள பார்த்தா நாங்கள் வளர்ந்தோம், சும்மா சொல்லக்கூடாது, என் மாமா டாட் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க என்னெல்லாம் சாதனை நீங்களாம் பண்ணீங்கிறதையும் சொல்லி இவங்களோட பிள்ளைங்களா இருக்கிறதுல நாங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோன்னு உங்களை பற்றியும் பேசி உங்களையும் கூப்பிட்டு உங்கள் கையால் அவங்க வந்துட்டு ஏதோ அவார்ட் வாங்கிக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்குது. ஜங்குக்கு அப்படியே கைப்பிடிச்சிட்டு அந்த இடத்துல நீங்கள் என்னோடய வெற்றிக்கும் காரணம் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ப்ரௌட் பண்ணி விடுறீங்க. அந்த மனுஷனுக்கும் இல்லை, எனக்கு எப்போவுமே இந்த மாதிரி தாட் ப்ராசஸ் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி என் ஒய்ஃப் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் நானும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு உங்களை விட்டு கொடுக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர், அது மட்டும் இல்லை நாங்கள் இந்த அளவுக்கு முன்னேறதுக்கு காரணம் எங்கள் ஃபேமிலி தான் அப்படின்னு 2 பேரும் அதையும் சொல்ல மறுக்கலை. பிகாஸ் ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் இந்த அளவுக்கு ஒருத்தரால் வளர முடியாது. எந்த ஒரு இடத்துலையும் நாங்கள் வந்துட்டு சோர்ந்து உட்கார விடாமல் எங்களுக்கு பூஸ்டப் பண்ணது மட்டும் இல்லை, எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணி எங்கள் குழந்தைங்கள எங்களுக்கு வளர்த்து கொடுத்தது வரைக்கும் அவங்க தான். அவங்க குழந்தைங்கள பார்த்துக்கிட்டனால தான் எங்களால் எங்கள் துறையில் முயற்சி பண்ணி முன்னுக்கு வர முடிஞ்சுன்னு பெரிய ஸ்பீச் அதெல்லாம் வந்து பெரிய வீட்டில் உட்காந்து அப்படியே ஜிமின் அவன் குழந்தைங்கன்னு எல்லாம் உட்காந்து சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க பசங்களும் பெரிய பெரிய அழகாக தான். ஸோ ஜிமின் பசங்களும் வந்துட்டு 2 பேருமே வந்து டாக்டருக்கு தான் படிக்கணும்னு டாக்டராக ஜிமினும் வந்துட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்களும் பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. டேட் அடுத்தது எங்களோட அவார்ட் ஃபங்க்ஷன் தான், மிஸ் பண்ணிடாதீங்க, நீங்களும் மம்மியும் வரணும், மம்மி தான் அந்த ஊரை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்களே அப்படிங்க. சாராவோ அப்படியே வந்துட்டு அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் என்னமோ மூவி பார்க்குற மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு கொடுக்க. அவளுக்கு தெரிஞ்சது இதாண்டா, அவளை இதனால தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. சாரா உண்மையிலே சொல்லணும்னா அவளுக்கு ஃபேமிலியை விட்டால் வேறு எதுவும் தெரியாது, அவளுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஈவினிங் அப்படியே வந்துட்டு சன் செட் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்பாவும் பொண்ணும் அங்கே ஏதோ வந்துட்டு இந்த விவசாய நிலத்தில் அடுத்து என்ன பண்ணலாங்கிற மாதிரி அவங்க அதை பற்றி பேசிகிட்டு இருக்க. இப்போ நீங்களும் உங்கள் பையனும் அப்படியே அங்கே வரீங்க. விவசாயிங்களா போதும் டைம் ஆச்சு வீட்டுக்கு போகலாமா அப்படின்ட்டு அவங்கள பற்றி பார்க்க. இந்தோ கண்ணு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அம்மா வந்துட்டா பாரு கண்ணு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட. சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோம். அப்பா அது என்ன இத்தனை வருஷம் ஆகும், அம்மாவை கண்ணுங்கிறீங்க அம்மனுங்கிறீங்க, வாடி போடின்னு கூட கூப்பிட மாட்டேங்கிறீங்க. அட அம்பிட்டு மறுவாதம்மா, அவளை எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க. அம்மாடி இது நாள் வரைக்கும் நான் கூட எப்பயாச்சும் கோவத்தில் போட மாமான்னு கூட சொல்லியிருக்கேன். ஆனால் இவர் என்னை ஒரு வாட்டி கூட அப்படி சொன்னதே இல்லை. இந்த மனுஷனுக்கு கோவங்கிறது வந்து நான் பார்த்ததே இல்லை தெரியுமா அப்படின்னு நீங்களும் சொல்ல. வாவ் நிஜமாக நாங்களும் இத்தனை வருஷம் வளர்ந்துட்டோம், அப்பா எங்களை அடித்ததே கிடையாது, இவ்வளோ நாளாக இந்த மனுஷன் இப்படி இருக்கான்னு நிஜமாவே அப்பா கிரேட் அப்பா அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிக்க. சங்குக்கோ போங்க மணி இத்தனை நாளாக நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்க. ஆமாம் நான் மட்டும்தான் சொல்லுவேன் அப்படின்னு நீங்களும் வந்து ஹக் பண்ணிக்க. அவனுக்கு இதை விட என்ன வேணும், 3 பேத்தையும் அப்படியே சேர்ந்து ஹக் பண்ணிட்டு இருக்க. சரி டேட் அண்ட் மாம் நீங்கள் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளம்புறோன்னு 2 பேரும் கண்ணை காமிச்சிட்டு பசங்க 2 பேரும் போக நீங்கள் அப்படியே சங்குக்கு ஹக் பண்ணிவிட்டு மாமா அப்படிங்கிறீங்க. எனக்கு அம்மணி அப்படின்னு அவனும் பார்க்க அவன் கன்னத்தில் எம்பி அன்றைக்கி லவ் யூடா மாமா, என் லைஃப்க்கு லவ் வந்ததுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. அவனும் அவங்கள அப்படியே போய் சுற்று பார்க்க என்ன பண்ண போகிறான்னு பார்த்தா அவனா ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வயசானாலும் அந்த காதல் மாறாதில்ல. ஸோ அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான். அடேங்கப்பா என்ற மாமனுக்கு இன்றைக்கி தான் தைரியம் வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆடி அவனை பார்க்க இப்படி பேசாதமணி அப்புறம் பிறவு வேறு மாதிரி நடத்துகிறோம், பரவாயில்ல அப்படிங்கிறீங்க. பம்பு செட்டுக்கு போகலாங்களா அப்படின்னு கேட்குறான். கண்ணடிக்கிறீங்க. ஸோ அப்படியே உங்களை தூக்கிட்டு போக. ஏன் மாமா இன்னுமா என் மேலே காதல் உனக்கு மாறவே இல்லை அப்படின்னு கேட்குறீங்க. எப்போவும் மாறாதமணி, அது இங்கேருந்து வருது, இந்த முகத்தை பார்த்தோ அழகை பார்த்தோ வரல, அப்படி வந்திருந்தா எப்போயோ போயிருக்கோம், இது மனசு சம்மந்தப்பட்டது. அதனால தான் நம்ம நீ இன்னும் அதான் இந்த வயசில் இன்னும் 90-100 வயசு ஆனாலும் நீ தான் எப்போவும் என் காதல் கண்மணி அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ண. லவ் யூடா மாமா அப்படின்னு நீங்களும் கிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஹாப்பியாக அப்படியே ஒரு கூடலை முடிச்சு தான் 2 பேரும் அப்படியே வீட்டுக்கு வர. இங்கே சாரா வச்சு ஜிமினா ஒரு ஆராய்ச்சி நடத்திட்டு இருக்கான். எங்கே உன் காலை காட்டு அப்படின்னு. ஏனுங்க என்ன இருக்குது காலில் அப்படின்னு. இல்லடி இன்றைக்கி ஒரு படம் பார்த்தோம்ல, அந்த படத்தில் ஒரு பொண்ணுக்கு நீட்ட விரல் இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்தால் அடங்காப்பிடாருங்க. அதான் ஏனுங்க மாமா கொழுப்பா அப்படிங்க. அட காட்டுறி ஆத்தாடி இல்லடி உன் காலில் நகம் பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டிருக்கேன். நகம் பெருசாக இருக்குமா விரல் பெருசாக இருக்குமா? விரல் தான், பட் அது கரெக்டாக தான் இருக்குது, அப்போ நீ அடங்காப்பிடலை. ஆனால் அப்படி இல்லாத போதும் நீ ஏன்டி இப்படி இருக்க, மாமா உனக்கு ரொம்ப கொழுப்பு அப்படின்னு சொல்லி ஜிமினா போட்டு மொக்கிட்டு இருக்க. இப்போ 2 பேரும் சிரிச்சுட்டே வரீங்க. அப்போ அப்படியே என்ன இங்கே சண்டை அப்படின்னு ஜங்குக்கு வந்து உட்கார. அதுவா இந்த பாருடா நான் இப்போ தான் பார்த்தேன், இந்த மாதிரி கட்டை விரல் பக்கத்தில் ஒரு பெரிய விரல் இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு சரியான அடங்காப்பிடாரியாக இருக்குமா அப்படிங்கிற. ஜங்குக்கு அப்படியே டக்குன்னு உங்களை தான் பார்க்க. நீங்களும் உங்கள் காலை தான் பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க. ஜங்கு காலை இப்போ பார்க்குறீங்க. அவன் கால் வந்துட்டு கட்டை விரல் பக்கத்தில் உள்ள விரல் சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் அதான் நீங்கள் ரொம்ப கீழ் பண்ணி நடக்கிறீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்க்க. ஜிமினோ என்ன அப்படின்னு பார்க்குறான். இல்லை பெருசாக இருந்தால் அடங்க மாட்டாங்க, அப்போ குட்டியாக இருந்தால் அடங்கி போவாங்களா, அதான் என் மாமா அடங்கி போகிறாரு போலக்கு.
அப்போது உனக்கு அப்படின்னு ஜிமின் இப்போ தான் உங்கள் காலையெல்லாம் பார்க்க உங்களுக்கு வந்து விரல் கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஆத்தாடி நல்ல வேலை நான் தப்பிச்சு அப்படின்னு ஜிமின் சொல்ல ஜிமினை மட்டும் மறுபடியும் சாரா மொத்துறா. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சிட்டு இருக்கேன். நீங்களும் ஜங்கு கிட்ட ஏமாம்மா இது இந்த சைக்காலஜி உண்மையா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏனுங்க அம்மனி நீங்கள் டாக்டரு அவர்த்தே எதாவது காமெடி பண்ணுறாருன்னா நீங்களுமா இங்கே பாருங்கள் அதெல்லாம் சும்மா என்னோடய பொண்டாட்டிக்கு நான் என்றைக்கும் அடங்கி போவேன், அதுக்கும் இந்த விரலுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக சிரிச்சிட்ருக்கீங்க. அதே தான் சாராவும் வந்துட்டு ஆமாம் இவரெல்லாம் ஒரு டாக்டராக எதை கண்டுபிடிச்சிருக்காரு பாரு அப்படிங்கிற மாதிரி அவள் போட்டு அடிச்சிட்டு இருக்கா. அம்மா எத்தனை வயசானாலும் நீங்கள் அப்பா அடிக்கிறது விட மாட்டீங்க அப்படின்னு அவள் பசங்க வந்து நிற்க. பிறகு அவங்க அப்பனை பார்த்தில்ல எப்படி பேசுகிறாருன்னு கோட்டி கணக்காக இன்னும் பேசிக்கிட்டு இருந்தால் அடிக்காமல் என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கேன். மொத்த குடும்பமும் அவ்வளோ சந்தோஷமாக கிளவிக்குன்னா அவ்வளோ குஷி. ஏன்னா பேரன் பேத்திங்க இப்போ அவங்களோட பேத்திங்க கொள்ளு பேரன் பேத்தியே எடுத்துகிட்டு இன்னும் கல் மாதிரி ஜாலியாக உட்காந்துருக்கு. ஸோ அதை வந்துச்சுட்டு எல்லோரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லோரும் மொத்த குடும்பமாக சந்தோஷமாக இருக்கீங்க. ஓகே நான் இது ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.